அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆப்ஷன் ஸ்டார்ல நம்ம நியூ இண்டிகேட்டர்ஸ் பிளஸ் நம்ம ஸ்கேல்பிங் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? பாருங்க. இப்ப எப்பவுமே ஸ்ட்ரைக் பிரைஸ் நம்ம லோட் பண்றதுல ஆரம்பிக்கலாம். சரிங்களா? இப்ப ஸ்ட்ரைக் பிரைஸ் எப்படி நம்ம சூஸ் பண்றது? பாருங்க. இப்ப என்எஸ்சி வெப்சைட் இருக்கு. இது போக நம்மளோட சாட் குரூப்ல இருக்க ஸ்ட்ரைக் பிரைஸ் அது என்ன ஸ்ட்ரைக் பிரைஸ் அப்படின்னு அப்டேட் பண்றோம். கரெக்ட்டுங்களா? பாருங்க. இப்ப நிஃப்டியோட ஓப்பன் பிரைஸ் நம்ம 24361 அப்படின்னா, நம்ம என்ன ஸ்ட்ரைக் பிரைஸ் லோட் பண்றோம்? 24,350 கால் அண்ட் புட் ஆப்ஷன். சரிங்களா? பாருங்க. இப்ப இந்த டாப் இருக்கு பாத்தீங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாக் 1ல நம்ம 24350 இவ்வளோ தான் டைப் பண்றோம். சரிங்களா? நீங்க எடுத்தோனே ஃபர்ஸ்ட் கான்டாக்ட்ட செலக்ட் பண்ணக்கூடாது. ஒரு ஸ்பேஸ் குடுத்து ஏயுஜின்னா ஆகஸ்ட் கான்டாக்ட் வருது. கரெக்ட்டுங்களா? இப்ப என்ன பண்றோம்? 18த் ஆகஸ்ட். இப்ப செலக்ட் பண்ணியாச்சு. செகண்ட் பாக்ஸ்ல இதே தான் ரிப்பீட் பண்றோம். 24350 ஒரு ஸ்பேஸ் ஏயுஜி. இப்ப என்ன பண்றோம்? புட் ஆப்ஷன். குடுத்துட்டு என்ன பண்றோம்? ஃபெட்ச் ஃபுல் சார்ட். ஓகேங்களா? இது குடுத்ததுக்கு அப்புறம், இப்ப இது ஸ்டெப் நம்பர் 1 முடிஞ்சதுங்களா? ஸ்டெப் நம்பர் 2 என்ன? 2டே ஸ்டெப் தான். என்ன ஸ்டெப் நம்பர் 2? மல்டி டென் மார்க்கெட் டென். இத அப்சர்வ் பண்றோம். இதுல புல்லிஷ்ன்னு இருந்தா கால் சைட். பீரிஷ் இருந்தா புட் சைட். இவ்வளவுதான். சரிங்களா? அப்ப என்ன பண்றோம்? நீங்க ஸ்ட்ரைக் பிரைஸ் லோட் பண்ணாவே, சாஃப்ட்வேர் என்ன பண்ணுது? ஒட்டுமொத்த அனாலிசிஸ். அதுவே பார்த்தீங்கன்னா 10 ஸ்ட்ரைக் பிரைஸ் அனலைஸ் பண்ணிட்டு, நமக்கு ஒரு ரிசல்ட் மாரி சொல்லுது. ஓகேங்களா? அந்த ரிசல்ட்ல ஃபர்ஸ்ட் மல்டி டென்ட் அப்படிங்கிறது மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ். மார்க்கெட் ட்ரெண்ட் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ். ஓகேங்களா? இப்ப என்ன சொல்லுதுங்க? மார்க்கெட் ட்ரெண்ட் நமக்கு பீரிஷா இருக்கு. மல்டி ட்ரெண்ட் வெயிட்ன்னு சொல்லுது. அப்ப என்ன அர்த்தம்? இப்ப வெயிட் பண்ணணும். புரியுதுங்களா? எதுக்காக வெயிட் பண்றோம்? மார்க்கெட் ட்ரெண்ட் பீரிஷ்னா பீரிஷ் சைடு மூவ்மெண்ட் ஆகும். கரெக்ட்டுங்களா? மல்டி ட்ரெண்ட் வெயிட்னா இப்ப அந்த ஃபோர்ஸ் வரணும் இல்லையா? புரியுதுங்களா? அதாவது இது ஃபோர்காஸ்ட் பண்ணுது. அதாவது இன்னி வர இதுல நம்ம பீரிஷா இருக்கும். புட் சைடு மூவ்மெண்ட் ஆகும் அப்படின்னு ஃபோர்காஸ்ட் பண்ணுது. கரெக்ட்டுங்களா? ஆனா நமக்கு 2மே புல்லிஷ், பீரிஷா இருக்கணும். ஓகேங்களா? எ ஆப்ஷன் ட்ரேட் பொறுத்தளவுக்கும் ஆப்ஷன் பையர்ஸ். இப்ப நீங்க ₹100 பை பண்றீங்க. அது என்ன ஆகும்? அங்கருந்து டக்குனு ரூ. 150 போயிட்டு திரும்ப ரூ. 100க்கே வந்துரும். புரியுதுங்களா? அந்த மொமெண்டம் தான் கேப்சர் பண்றோம். ஆப்ஷன் செல்லர்ஸ் பொறுத்தளவுக்கு நீங்க காலையில செல் பண்றீங்க. ஈவினிங் வரைக்கும் ஹோல்ட் பண்ணாலும் பிரீமியம் டிகே நடந்துகிட்டே இருக்கும். ஆனா ஆப்ஷன் பையர் அப்படி பண்ணவே முடியாது. புரியுதுங்களா? இப்ப புல்லிஷா இருக்கு. அப்ப என்ன ஆகுது? நம்ம கால் சைட்ல ஒரு மொமெண்டம் வரும். வந்தோனே எக்ஸிட் பண்ணிறணும். நீங்க ஃபுல் டே வச்சுட்டு இருந்தீங்கன்னா பிரீமியம் டிகே ஆயிரும். அதத்தான் என்ன சொல்றோம்? தீட்டா டிகே அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அப்ப என்ன பண்ணக்கூடாது? ஆப்ஷன் பையர் என்ட்ரி எடுக்கிறீங்க. குயிக்கா ப்ராஃபிட் அங்க வந்து புக் பண்ண கத்துக்கணும். சரிங்களா? இல்லன்னா ஹோல் டே நீங்க ஹோல்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறது கான்செப்ட்லயே இல்ல. புரியுதுங்களா? ஆப்ஷன் பையர் நீங்க என்ன பண்றீங்க? என்ட்ரி எடுக்கிறீங்க. அங்க டார்கெட் புக் பண்றோம். ஆப்ஷன் ஸ்டார் பொறுத்தளவுக்கு 10% டார்கெட். ஒரு நாளைக்கு ஃபுல் கன்ஃபர்மேஷன் ஆகுது. இல்ல ஒரு வாரத்துக்கே ஒரு ட்ரேட் ஃபுல் கன்ஃபர்மேஷன் ஆயிட்டு 10% புக் பண்ணா போதும். புரியுதுங்களா? இன்னைக்கு மார்க்கெட் சைட்வேஸா இருக்கு. என்ட்ரி பண்ணுவேன் அப்படின்னு என்ட்ரி பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? அதுக்காக தான் என்ன சொல்றோம், இந்த மேல டாப்லயே மல்டி ட்ரெண்ட், மார்க்கெட் ட்ரெண்ட் கிளியராவே குடுத்துருக்கோம். என்ன குடுத்துருக்கோம்? வெயிட் பண்ணுங்க. இப்ப பீரிஷா தான் இருக்கு. ஆனா வெயிட் பண்ணுங்க. சரிங்களா? அந்த மொமெண்டம் இன்னும் கிரியேட் ஆகல அப்படின்னு சொல்லுது. புரியுதுங்களா? இன் கேஸ் 2மே பீரிஷ் ஆயிருச்சு. அப்ப எந்த பாயிண்ட்ல எடுக்கணும்? இப்ப நமக்கு ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் ஆயிருச்சு. கரெக்ட்டுங்களா? அதாவது நான் எடுக்கலாமா வேண்டாமா இன்னைக்கு? அப்படிங்கிற முடிவு இந்த சாஃப்ட்வேர் சொல்லுது. என்ன சொல்லுது? பீரிஷ் அப்படின்னா புட் சைடு எடுங்க. புல்லிஷ்னா கால் சைடு எடுங்கன்னு சொல்லுது. புரியுதுங்களா? இப்ப 2மே பீரிஷ் வந்துருச்சு. அடுத்து நமக்கு என்ன யோசனை வரணும்? இப்போ மார்க்கெட் ஃபால் ஆக போகுதுன்னு சொல்லிருச்சு. இல்ல ரைஸ் ஆக போகுதுன்னு சொல்லிருச்சு. அடுத்து நமக்கு என்ன யோசனை வரணுங்க? எந்த பாயிண்ட்ல எடுக்கிறதுன்னா? புரியுதுங்களா? அந்த பாயிண்ட் தான் இங்க டாப்ல குடுத்துருக்கோம். புரியுதுங்களா? பாருங்க. ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது கால் பிஓசி. இப்ப மல்டி டன், மார்க்கெட் டன் 2மே புல்லிஷ் இருக்குன்னா, நீங்க கால் சைடு 103க்கு நீங்க என்ட்ரி பண்ணலாம். இதுவே நமக்கு இங்க மல்டி டன், மார்க்கெட் டன் பீரிஷ். புல்லிஷ் அப்படின்னா கால் பிஓசி. பீரிஷ் அப்படின்னா புட் பிஓசி. புரியுதுங்களா? இதுல ஒரு கேள்வி வந்து நமக்கு வரலாம். பாருங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் மல்டி டன், மார்க்கெட் டன் 2மே பேரிஷா இருக்கு. இங்க பிஓசி 81 இருக்கு. இங்க 70 ட்ரேட் ஆயிட்டு இருந்தா எடுக்கலாமா வேண்டாமா? எடுக்கலாம். அது டிஸ்கவுண்டட் பிரைஸ். புரியுதுங்களா? அதாவது 2மே பேரிஷ் ஆயிருச்சு. நமக்கு பிஓசி விடவே கம்மியான விலைக்கு கிடைக்குது. அப்ப என்ன பண்றோம்? இமிடியேட்டா அங்கேயே என்ட்ரி பண்ணலாம். புரியுதுங்களா? ஏன்னா நமக்கு தான் ஸ்டாப் லாஸ் எல்லாமே தெரியுது. இங்க பாருங்க. இந்த சார்ட்ல தெரியுதுங்களா? புட் லோ, நமக்கு கால் லோ. இப்ப பீரிஷ், புல்லிஷ் இங்க வந்த உடனே
இங்க என்ன பார்த்தோம்? என்ன பிரைஸ்ல என்ட்ரி எடுக்கலாம். புரியுதுங்களா? அடுத்து எந்த பிரைஸ் எஸ்எல்ஆ வைக்கணும்? நம்ம ட்ரேடிங் பொறுத்தளவுக்கு 4 விஷயம் தான். ஓகேங்களா? 4 விஷயம் தான். என்னது? ட்ரெண்ட், என்ட்ரி பிரைஸ், அடுத்து டார்கெட், ஸ்டாப் லாஸ். இந்த 4 விஷயத்துல வேற ஏதாவது இருக்குங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதுல ஏதாவது டவுட் ஏதாவது இருக்குங்களா? இப்பவே கேட்கலாம். அதாவது ரொம்ப சிம்பிளான விஷயம். என்ன விஷயம்? நம்ம ட்ரெண்ட தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து என்ட்ரி பிரைஸ் நமக்கு தெரிஞ்சிருச்சு. டார்கெட் கிளீனா 10%ங்கிறது தெரிஞ்சது. அப்போ 3 விஷயம் நமக்கு வந்து கிளீனா தெரிஞ்சிருச்சு இல்லையா? 4வது விஷயம் என்னதுங்க? ஸ்டாப் லாஸ். ஏன்னா ஒரு ட்ரேடும் அதுக்கு ஸ்டாப் லாஸ் ரிஸ்க் இல்லாம ட்ரேட் பண்ண முடியாது. கரெக்ட்டுங்களா? அப்ப ரிஸ்க்னா என்னது? ஸ்டாப் லாஸ். அதுதான் சார்ட்லயே குடுத்திருக்கோம். இங்க புட் லோ, அடுத்து கால் லோ. இப்போ கால் சைட் பீரிஷ், புல்லிஷ். இப்போ புல்லிஷ் வருது அப்படின்னா, நம்ம என்ன பண்றோம்? கால் லோ இப்போ 85ல இருக்கு. 85 எஸ்எல். இதுவே நமக்கு பீரிஷா இருக்கு. நம்ம புட் லோ அப்படிங்கிறது எஸ்எல். ஓகேங்களா? ஸ்டாப் லாஸ் பொறுத்தளவுக்கு சேஃப்டி சைடு நம்ம வச்சுக்கிறோம். இப்போ மார்க்கெட் ஃபுல் கன்ஃபர்மேஷன் ஆயிருச்சு அப்படின்னா, அந்த சைடு கண்டிப்பா மொமெண்டம் வரும். புரியுதுங்களா? பீரிஷ் ட்ரெண்டிங் மார்க்கெட்டா வந்துருச்சுன்னா, நல்ல மொமெண்டம் இருக்கும். இல்லைன்னா என்ன ஆகும்? 2 பக்கம் ஆத்திட்டு இன்னைக்கு காலையில மிக்ஸ்டப்பா இருந்துச்சு. அப்புறம் பாருங்க, இப்போ பீரிஷா வந்து இப்போ என்ன ஆயிருச்சு? மிக்ஸ்டப்பா மாறிருச்சு. புரியுதுங்களா? அதுக்கு தான் நான் சொல்றோம், நீங்க டபுள் கன்ஃபர்மேஷன். மல்டி டன், மார்க்கெட் டன் 2ம் கன்ஃபார்ம் ஆகட்டும். இப்ப காலையில இருந்து மிக்ஸ்டப்பா இருக்கு. நேத்து நம்ம வீடியோல என்ன சொல்லியிருந்தோங்க? மார்க்கெட் மிக்ஸ்ட் அப் சைட்வேஸ். அப்படித்தான் நடக்குது. போத் சைட்ஸ் ப்ரீ மீட்டிங்கே நடக்குது. கரெக்ட்டுங்களா? அப்ப இந்த மாரி நேரத்துல என்ன பண்ணக்கூடாது? நம்ம ட்ரேட்ஸ் எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? இப்ப இது வந்து ஃபர்ஸ்ட் ட்ரெண்டிங் மெத்தட்ல எப்படி கிளீனா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். கரெக்ட்டுங்களா? இப்ப வர்றதான் ஸ்கால்பிங். ஸ்கால்பிங்னா என்னதுங்க? நம்ம ட்ரெண்டிங் மார்க்கெட்ல என்ட்ரி எடுக்கிறீங்க, எக்ஸிட் பண்றீங்க. என்ட்ரி எடுக்கிறீங்க, எக்ஸிட் பண்றீங்க. இத தொடர்ச்சியா நீங்க காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் ஃபுல் டைமா பண்ண முடியும். இப்ப ட்ரெண்டிங் மார்க்கெட்ல 2மே அலைன் ஆகுது. நீங்க பிஓசி கிட்ட என்ட்ரி எடுக்கிறீங்க. இல்ல பிஓசியோட கம்மியா இருந்தாலும் என்ட்ரி எடுக்கிறீங்க. எடுத்துட்டு 10% டார்கெட் வைக்கிறோம். ஓகேங்களா? இதுவே ஸ்கால்பிங் அப்படிங்கிறது சேம் மல்டி டன் மார்க்கெட் இரண்டும் புல்லிஷ் அண்ட் பேரிஷா இருக்கணும். அப்ப நம்ம ஸ்கால்பிங் இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்ப ப்ரோ பிளஸ் அப்படின்னு நீங்க நீங்க வந்துருங்க. இப்ப என்ன இருக்குன்னா, இதுல அந்த நமக்கு ட்ரெண்ட் ஸ்கேல்பர். ஓகேங்களா? இந்த இண்டிகேட்டர் ஆட் பண்ணீங்கன்னா, பாருங்க இது வந்து நான் யூஸ் பண்ற ஸ்கால்பிங் செட்டப். எப்ப டிஃபால்ட்டா என்ன பண்றேன் அப்படின்னாங்க, ஆர்டர் பபிள்ஸ் நம்ம சூஸ் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? பாருங்க இதுக்கப்புறம் நமக்கு எப்பவும் போல ஸ்ட்ராடல் இருக்கும், எஸ்டிஆர் இருக்கும், எஸ்எம்ஐ பார் இங்க இருக்கு பாத்தீங்களா? எஸ்எம்ஐ. இதுல இப்போ புதுசா பேஸ் அண்ட் அப்சர்வ் இத நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த எஸ்எம்ஐ பார் நம்ம காலையில இருந்து பாருங்க எந்த இண்டிகேஷனுமே இல்ல. சரிங்களா? அதனால ஆஃப் பண்ணி வச்சிருக்கு. இது வந்து என்னன்னா புல்லிஷ் ஒரு கேண்டில்லயும் நமக்கு ஸ்மார்ட் மணி எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லும். ஓகேங்களா? இப்ப காலையில இருந்து எந்த ஆக்டிவிட்டியுமே இல்ல. அப்ப என்ன அர்த்தங்க? உள்ள ட்ரேடர்ஸ் பிக் ட்ரேடர்ஸே இல்லைன்னு அர்த்தம். எஸ்எம்ஏல பாரே விழுகலைன்னு என்ன அர்த்தங்க? உள்ள ஒரு பெரிய ட்ரேடர்ஸே இல்ல. இப்ப பெரிய ட்ரேடர்ஸ் இல்லைன்னா எப்படி மூவ்மெண்ட் ஆகும்? இப்போ போய் நீங்க வந்து இருக்கிற அமௌண்ட்டுக்கெல்லாம் ரிஸ்க் எடுக்க முடியுமா? நீங்க அமௌண்ட் வச்சிருக்கீங்க. ஃபுல் அமௌண்ட் இருக்கு. அத எடுத்து இன்னைக்கு ரிஸ்க் எடுக்கலாமா? நான் பேசுறத கேட்கிறேன்னு நினைக்கிறவங்களுக்கு இல்ல. ஓகே, இது ஒரு இன்டராக்டிவ் செஷன். நீங்களும் பதில் சொல்லலாம். எஸ் சார். கரெக்ட். பெர்ஃபெக்ட். அப்ப என்ன பண்ணக்கூடாது? இங்க வந்து நம்ம ஃபுல் ரிஸ்க் எடுப்பேன்னு எடுக்கவே கூடாது. ஏன்னா மார்க்கெட் என்ன சொல்லுது? மிக்ஸ்டப்பா இருக்கு. வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. இப்ப போய் நான் இன்னைக்கு ட்ரேட் பண்ணியே ஆகணும். நேத்து நான் பண்ணி ப்ராஃபிட் பண்ணிட்டேன். ஆனா இன்னைக்கு நான் ட்ரேட் எடுக்கணும்னு தயவு செய்து எடுக்காதீங்க. புரியுதுங்களா? நம்ம வந்து எடுத்து அக்கவுண்ட்ட மைனஸ் பண்றத விட, அன்னைக்கு எடுக்காம இருந்தாவே அது ப்ராஃபிட் தான். ஓகேங்களா? இப்ப ரூ. 4000 நீங்க ஏதாவது எடுத்து ரிஸ்க் ஆகுறத விட, நீங்க ட்ரேட் பண்ணாம இருந்தீங்கன்னா, அந்த 4000 ப்ராஃபிட் தான் இல்லையா? ஓகேங்களா? அத வந்து நீங்க மைண்ட் செட் வச்சுக்கங்க. புரியுதுங்களா? இன்னைக்கு டெய்லி ட்ரேட் பண்ணு அப்படின்னு நீங்க எப்பவுமே நீங்க உள்ள வந்து நினைக்க வேண்டாம். சரிங்களா? அப்ப என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட் ஃபாலோயிங் மெத்தட் மல்டி டன், மார்க்கெட் ட்ரெண்ட் இரண்டும் சேம் சைட் புல்லிஷ்
அல்லது ரெண்டுமே வரணும். அப்போ பிஓசி கிட்ட இதுதான் என்ட்ரி பிரைஸ். எதுக்காக வச்சிருக்கிறோம்? பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்ங்கிறது மேக்ஸிமம் ட்ரேடர்ஸ் மேக்ஸிமம் பொசிஷன் எடுத்த பாயிண்ட். யார் எடுத்திருக்க முடியும்? இன்ஸ்டிடியூஷன்ஸ். அப்ப என்ன பண்ணா இன்ஸ்டிடியூஷன் லெவலோட நம்ம வந்து அலைன் பண்ணிக்கிறோம். இல்ல அத விட கம்மியான பிரைஸ்ல எடுக்கிறோம். ஓகேங்களா? இப்ப வந்து 103ன்னு வச்சுக்கங்களேன். 103ங்கிறது கால் சைட். 81 அப்படிங்கிறது புட் சைட். ஓகேங்களா? இப்ப சப்போஸ் இங்க மல்டி டன் மார்க்கெட் டன் இருக்கு. சரிங்களா? இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் ஆகறதுக்கு டைம் ஆகுதுன்னு வச்சுங்களேன். அதாவது இது வந்து 81ல இருக்கு. ஆனா நமக்கு சப்போஸ் 100 போயிட்டு மல்டி டன் மார்க்கெட் டன் பெயரிஷா வந்தா எடுக்கலாமாங்க? புரியுதுங்களா? அதாவது இங்க இருக்கிறதுக்கு என்ன சொல்றோம்? ஒரே நிமிஷம். அத பாத்தீங்கன்னா 81 அப்படிங்கிறது பிஓசி. இப்ப இத விட நம்ம ஹையர் பிரைஸ் போயிருது. அதாவது அந்த புட் பிரைஸ் வந்து 100க்கு போயிருது. அப்ப கன்ஃபர்மேஷன் ஆகுது. அப்ப எடுக்கலாமான்னு எடுக்கக்கூடாது. புரியுதுங்களா? நம்ம என்ன அப்ப வந்து வெயிட் பண்ணணும். அப்ப என்ன பண்றோம்? ஃபால் பேக் ஆகணும். இந்த பிரைஸ் என்ன ஆகணும்? நம்ம திரும்ப 81 வருதா? வந்தா நான் என்ட்ரி. எதுக்காக எடுக்கக்கூடாதுங்க? அதாவது 81 அப்படிங்கிறது பிஓசினா 100ல போய் எடுத்தீங்கன்னா என்னது? அது வந்து பிரீமியம் பிரைஸ். ஆக்சுவலா பிரைஸ் பொறுத்தளவுக்கு 3 பிரைஸ் இருக்கு. ஃபேர் பிரைஸ், பெஸ்ட் பிரைஸ். 2வது டிஸ்கவுண்ட் பிரைஸ். 3 வந்து பிரீமியம் பிரைஸ். இப்ப 81 கீழ இருக்கிறது எல்லாமே டிஸ்கவுண்ட் பிரைஸ். எப்போ? நம்ம ட்ரெண்டிங் மார்க்கெட்ல. 81க்கு மேல இருக்கிறது எல்லாமே பிரீமியம் பிரைஸ். அப்ப எடுக்கக்கூடாது. எடுத்தா என்ன ஆகும்? எஸ்எல் நீங்க அதிகமா வைக்க வேண்டியது வரும். புரியுதுங்களா? அதுக்கு தான் இந்த இண்டிகேட்டர்ஸ். இப்ப நீங்க என்ன பண்ணிட்டீங்க? இப்ப டாப்ல 100 போயிருச்சு. கரெக்ட்டுங்களா? அங்க என்ட்ரி எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க. அப்ப என்ன பண்ணணும்? அப்பதான் என்ன பண்ணணும்? இன்னும் ஒரு ஃபர்தர் அனாலிசிஸ் கொண்டு வரணும். இதுதான் நம்ம 3 ஸ்டெப். அதான் என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்றது முடிஞ்சது. புரியுதுங்களா? வாரத்துக்கு ஒரு ட்ரேட் கிடைச்சாலும், இல்ல ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் கிடைச்சாலும், எப்ப ட்ரேட் வருதோ அப்ப எடுக்கிறீங்க. அப்ப 10% புக் பண்ணி நீங்க எக்ஸிட் பண்ணிக்கலாம். இதோட முடிஞ்சது கம்ப்ளீட். நீ அடுத்து ஸ்கேல்பர் அப்படிங்கிறவங்க ஃபுல் டைம் ட்ரேடர்ஸ். புரியுதுங்களா? அப்ப ஃபுல் டைம் ட்ரேடிங்க்கு என்ன வேணும்? அப்பவும் ட்ரெண்ட் வேணும். புரியுதுங்களா? நம்ம ட்ரெண்ட் இல்லாம எந்த காலத்திலும் ட்ரேட் எடுக்க வேண்டாம். ஏன்னா இது என்ன சொல்லுது இங்க பாருங்க. இந்த செயின்ல 5 ஸ்ட்ரைக் பிரைஸ் கால், 5 ஸ்ட்ரைக் பிரைஸ் புட் ஆப்ஷன். இங்க கால் சைடுல 3 ஸ்ட்ரைக் பிரைஸ்ல செல்லர்ஸ் இருக்காங்க. இங்க 2 ஸ்ட்ரைக் பிரைஸ்ல பையர்ஸ் இருக்காங்க. இங்க 5லயுமே பையர்ஸ் இருக்காங்க. இந்த பையர்ஸ் வெளிய போனா மட்டும் தான் மார்க்கெட் ஃபால் ஆகும். புரியுதுங்களா? இப்ப பாருங்க. கால் சைட் செல்லர்ஸ்ல இங்க பாருங்க என்ன இருக்குது? எல்லாமே டவுன்வர்ட் அதாவது ரெட் ஏரோ மார்க் இருக்கு. புட் சைடுல ரெட் ஏரோ மார்க் இருக்கு. என்ன அர்த்தம்? 2 சைடுமே செல்லர்ஸ் அக்ரெசிவா பிரீமியம அங்க கரைக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? இருந்தாலும் இன்னொரு இன்சைட் இன்ஃபர்மேஷன். என்ன இன்ஃபர்மேஷன்? புட் சைடுல 5 ஸ்ட்ரைக் பிரைஸ் பையர்ஸ் இருக்காங்க. இங்க பவர் ஹிஸ்டரி பாருங்க என்ன சொல்லுது? புட் பையர் ஸ்ட்ராங். அப்ப என்ன அர்த்தம்? இனி ஒரு மொமெண்டம் வந்தா புட் சைடு வரும். புரியுதுங்களா? அதாவது மார்க்கெட் வந்து என்ன இருக்கு? மிக்ஸ்ட் அப்பா இருக்கு. இல்ல மார்க்கெட் நம்ம வாலட்டிலா இருக்கு. அந்த வாலட்டிலையும் இருக்கக்கூடிய ஒரு அல்டிமேட் அந்த கோர் இன்ஃபர்மேஷன் என்ன? இப்ப இருக்கிற இன்ஃபர்மேஷன். இப்ப தான் ட்ரேட் பண்ண போறோம். இப்ப ட்ரேட் எடுக்க போறோம். ஃபியூச்சர்ல அது மூவ்மெண்ட் ஆகணும். அப்படின்னா இப்ப எப்படி எடுத்திருக்கான்னு தெரிஞ்சா தானே மூவ்மெண்ட் ஆகும். புரியுதுங்களா? எப்பவுமே ஒரு பெரிய ட்ரேடர்ஸ் பொசிஷன் எடுத்தா தான் மொமெண்டம் பண்ணுவாங்க. இப்ப கால் சைடு அக்ரெசிவா பை எடுத்துட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம்? இது கொஞ்ச நேரம் கழிச்சு கால் சைடு மூவ்மெண்ட் ஆகும்னு அர்த்தம். இதே புட் சைடு எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் தான் மூவ்மெண்ட் ஆகும். எடுக்காம அந்த மொமெண்டம் பண்ணி என்ன யூஸ் அவங்களுக்கு? இப்ப புட் சைடு எடுக்கல. புட் சைடு எடுக்காம மார்க்கெட் ஃபால் ஆனாவோ, இல்ல புட் சைடு 1000 பாயிண்ட் போனா கூட என்ன யூஸ் அவங்களுக்கு? அத யாராவது பண்ணுவோமா? யாருமே பண்ண மாட்டோம். அதே தான் அந்த பெரிய ட்ரேடர்ஸும். பொசிஷன எடுக்குறாங்க ஃபர்ஸ்ட். புரியுதுங்களா? இங்க பாருங்க. இங்க 11,00,000 கான்ட்ராக்ட்ஸ் புட் சைடுல இருக்கு. இங்க 4,00,000 கான்ட்ராக்ட் ஏற்கனவே செல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப இருக்கிற சிச்சுவேஷன். இது மாறலாம். இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் இப்படி இருக்கு. அப்ப என்ன நடக்கும்? இப்படி நடந்திருக்குன்னா, அடுத்து என்ன நடக்கும்? புட் சைடு தானே மொமெண்டம் ஆகும். புரியுதுங்களா? இப்ப என்ன தெரிஞ்சிருச்சு? நமக்கு மார்க்கெட் மிக்ஸ்ட் அப்பா இருந்தா கூட, ஒரு இன்சைட் இன்ஃபர்மேஷன் என்னது? புட் சைட் பை வச்சிருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? எப்பல்லாம் புட் சைடு ஆப்பர்ச்சுனிட்டி வருதோ எடுக்கலாம். புரியுதுங்களா? பாருங்க. இந்த எஸ்டிஆர் என்ன சொல்லுது? எஸ்டிஆர் புட் சைடுல தான் இருக்கு. இந்த டிஎஸ் பாருங்க. இப்போ புதுசா அப்டேட் பண்ண இந்த ட்ரெண்ட் ஸ்கால்பர்ல 2 லைன் இருக்கும். டாட் இருக்கும். ஓகேங்களா? இந்த 2 லைன் கட் பண்ணி மேல வருது பாத்தீங்களா? இது பாருங்க. இந்த இடத்துல டாட் வருது. நம்ம 2 டாட் வந்ததுன்னா, அது நல்ல கன்ஃபர்மேஷன் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம்.
இந்த லைன் மேல வரவே என்ன அர்த்தம்? அங்கேயே கிராஸ் ஓவர் ஆகுது. அங்கேயே பிரைஸ் எடுக்கலாம் அப்படின்னு தான் அர்த்தம். ஆனா இருந்தாலும் இந்த டாட்ஸ் இருக்கிறது இன்னும் நமக்கு ஒரு அடிஷனல் கன்ஃபர்மேஷன். புரியுதுங்களா? அங்க ஒரு 5% எடுக்க முடியும். நமக்கு ஸ்கால்பிங் என்னது? 5% டார்கெட். அங்க போய் 50%லாம் டார்கெட் வைக்கக்கூடாது. ஸ்கால்பிங் அப்படிங்கிறது ஃபுல்லி தானே பண்ண போறீங்க. ஃபுல் டே ட்ரேட் பண்ண போறீங்க. அதுல ஒரு ட்ரேடுக்கு ஒரு 5%ஓ 3% கிடைச்சா, ஒரு 10 ட்ரேட் பண்ணீங்கன்னா 30% ஆகுது. புரியுதுங்களா? அதுதான் ஸ்கால்பிங். நீங்க அங்க ஸ்கால்பிங்ல போய் ட்ரெண்ட ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஸ்கால்பிங் எடுத்துட்டேன். அங்க நான் 10% வைப்பேன், 30% வைப்பேங்கிறது லாஜிக்கே இல்ல. புரியுதுங்களா? ட்ரெண்ட் அலைன் ஆனா அந்த பாயிண்ட் கிடைக்கும். இப்ப ட்ரெண்ட் அலைன் ஆயிருக்கா? ஆகல. புரியுதுங்களா? அப்ப என்ன பண்ணிக்கலாம்? நம்ம ட்ரெண்டிங் மார்க்கெட்ல அந்த மூவ்மெண்ட் ஃபர்ஸ்ட் வரக்கூடிய மூவ்மெண்ட் நல்ல பவர்ஃபுல்லா இருக்கும். செகண்ட் வரதெல்லாம் ஸ்லோவா தான் இருக்கும். அதனால தான் என்ன சொல்றோம்? ஃபர்ஸ்ட் ட்ரெண்டிங் மார்க்கெட்ல மல்டி டர்ன் மார்க்கெட் அலைன் ஆயிருச்சு. அப்ப 10% டார்கெட் வைக்கிறீங்க. அடுத்து வரக்கூடிய ஸ்கேல்பிங், ரீஎன்ட்ரி எல்லாமே 5% தான். ரூ. 100க்கு எடுத்தீங்கன்னா ரூ. 5 அப்படிங்கிறது டார்கெட். புரியுதுங்களா? இதுவே ட்ரெண்டிங் மார்க்கெட்ல ட்ரெண்ட் அலைன் ஆகுற ஃபர்ஸ்ட் ட்ரேடுக்கு 10% டார்கெட். ரூ. 100 எடுத்தீங்கன்னா 110 அப்படிங்கிறது டார்கெட். புரியுதுங்களா? ஸ்கேல்பிங் பொறுத்தளவுக்கும் 5% அப்படிங்கிறது டார்கெட். இப்ப நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருச்சு? புட் சைட்ல ஸ்ட்ராங்கா இருக்கான்னு தெரிஞ்சிருச்சு. புரியுதுங்களா? இப்ப என்ன பண்றோம்? பாருங்க. இந்த சைட், இந்த டாட் என்ன வந்துச்சு? கால் சைட். விட்டுருங்க. வேண்டாம். எடுக்க வேண்டாம். இப்ப என்ன வருது? இப்ப புட் டாட்ஸ் வர ஆரம்பிக்குது. புரியுதுங்களா? சரி இதுக்கு பிஃபோர் அந்த புட் டாட் என்ன இருக்கு பார்க்கலாமா? இங்க ஒரு 2 டாட் வந்திருக்கு. கரெக்ட்டுங்களா? அப்ப என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் டாட் 82ல இருந்து மேல அங்கிருந்து போனா 95 வரைக்கும் அங்க மூவ்மெண்ட்டா இருக்கு. 5%. இல்ல நீங்க செகண்ட் டாட்ல எடுக்கிறீங்க. ஓகேங்களா? அந்த செகண்ட் டாட் குளோசிங் எவ்வளவு இருக்கு? அது 87. அப்ப 87ல இருந்து எவ்வளவு தூரம் மூவ்மெண்ட்டா இருக்கு? மேல 96. அங்கேயும் 5% வந்துருச்சுங்களா? எப்பவுமே 2 கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கங்க. அதாவது 2 டாட்ஸ் இருந்தா இன்னும் கொஞ்சம் மொமெண்டம் ஸ்பீடா இருக்கும். ட்ரெண்டிங் மார்க்கெட்ல அக்ரெசிவா இருக்கும். இன்னைக்கு மார்க்கெட் மிக்ஸ்ட் அப்பா இருக்கலாம். அது 2 சைடு மூவ்மெண்ட் ஆகுது. எதனால மூவ்மெண்ட் ஆகுது? மிக்ஸட் மார்க்கெட்னா பிரீமியம் டிகே ஆகணும். அப்ப 2 சைடு என்ன ஆகும்? கால் சைடு மூவ்மெண்ட் ஆகும், புட் சைடு மூவ்மெண்ட் ஆகும். அல்டிமேட்டா பிரீமியம் டிக்ரீஸ் ஆகும். புரியுதுங்களா? ஆனா டிக்ரீஸ் ஆனாலும் எந்த சைடு மூவ்மெண்ட் ஆகும்? புட் சைடு மட்டும் தான் இன்னைக்கு ஏறும். புரியுதுங்களா? அப்ப என்ன பார்க்குறோம்? இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரெண்டிங் மார்க்கெட் பார்த்தோம். 2மே அலைன் ஆகணும். அப்ப பிஓசி கிட்ட என்ட்ரி பண்றீங்க. ஸ்கால்பிங் பொறுத்தளவுக்கும் அப்பவும் ட்ரெண்டிங் மார்க்கெட் இருக்கணும். அப்ப எப்பல்லாம் இந்த டாட்ஸ் கட்டாயி மேல வருதோ, அப்ப நீங்க எடுக்க ஆரம்பிக்கலாம். இது வந்து புதுசா அப்டேட் பண்ண நம்ம ட்ரெண்ட் ஸ்கால்பர். இல்ல நான் பேசிக் வெர்ஷனே நான் யூஸ் பண்றேன் அப்படின்னு என்ன பண்ணலாம்? பாருங்க. இப்ப ட்ரெண்ட் ஸ்கால்பர்ல எடுத்துட்டேன். அப்ப நீங்க என்ன யூஸ் பண்ணணும்னா, எக்ஸ்ஆர்பி யூஸ் பண்ணணும். இது தெரியுங்களா? விக்ஸ் அண்ட் எக்ஸ்ஆர்பி. இது வந்து பேசிக் வெர்ஷன். இது ஆரம்ப நிலையில குடுத்த வெர்ஷன். இந்த ஆரம்ப நிலையில இருக்கிற வெர்ஷன்ல என்ன நடக்குது அப்டின்னாங்க, சில நேரம் பார்த்தீங்கன்னா, இந்த விக்ஸ் இன்னைக்கு மார்க்கெட் சைட்வேஸ்னால அந்த விக்ஸ் வந்து 0லயே இருக்கும். அதாவது அந்த எக்ஸ்ஆர்பி 0லயே இருக்கும். என்ன அர்த்தம்? இது சீப்பர் பிரைஸ் அப்டின்னு சொல்லிக்கிட்டே வரும். அந்த எக்ஸ்ஆர்பி வந்து எந்த சைடு அப்டின்னு சொல்லாது. ஏன்னா எக்ஸ்ஆர்பி அப்படிங்கிறது ஸ்ட்ராடலோட சீப்பஸ்ட் பிரைஸ். அதாவது கால் அண்ட் புட் எப்பவுமே என்ன நடக்கும் அப்டின்னா, ஸ்ட்ராடல் பையர்ஸ் இருப்பாங்க. ஸ்ட்ராடல் செல்லர்ஸ் இருப்பாங்க. கரெக்ட்டுங்களா? இப்ப ஸ்ட்ராடல் பையர் அப்டின்னா காலையும் பை பண்ணி, புட்டையும் பை பண்றவங்க. இன்னைக்கு என்ன மார்க்கெட்? இன்னைக்கு மிக்ஸ்ட் அப் மார்க்கெட். 2 சைடு செல் பண்றாங்க. கரெக்ட்டுங்களா? அப்ப என்ன நடக்குது? காலையும் செல் பண்றாங்க. அங்க புட்டும் செல் பண்றாங்க. நார்மல் ட்ரெண்டிங் டேஸ்ல என்ன ஆகும்னா, இந்த எக்ஸ்ஆர்பி 100 போகும், 0 வரும், 100 போகும், 0 வரும். கரெக்ட்டுங்களா? இப்போ 0 வந்தா என்ன அர்த்தம் அப்டின்னா, அங்க ஸ்ட்ராடல்ல எக்ஸஸா செல் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப என்ன நடக்கும்? இப்ப மார்க்கெட் பேரிஷ் மார்க்கெட். எக்ஸ்ஆர்பி 0 வருது. அப்ப என்ன ஆகும்? புட் சைட் பெஸ்ட் பிரைஸா இருக்கு அப்டின்னு அர்த்தம். இதே மாரி மார்க்கெட் புல்லிஷா இருக்கு. அப்ப எக்ஸ்ஆர்பி 0 வருது. அப்ப என்ன அர்த்தம்? ஸ்ட்ராடில் இப்ப பயங்கரமா கரைஞ்சிருச்சு. நார்மலா இருக்கிறத விட பயங்கரமான டீகே நடந்திருக்கு. இப்ப எடுத்தா பெஸ்ட் பிரைஸ் அப்படின்னு சொல்லுது. அதனால தான் என்ன சொல்றோம்? எக்ஸ்ஆர்பி 0 வர்றப்ப எடுங்க அப்படின்னு சொல்றோம். இதுக்கு ஒரு படி மேல தான் இந்த ஸ்கால்பிங் இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் குடுத்திருக்கோம். இந்த ட்ரெண்ட் ஸ்கால்பர்ல என்ன பண்ணுதுன்னா, இப்ப எக்ஸ்ஆர்பி பாருங்க 0லயே இருந்தா நம்ம ட்ரேட் எப்படித்தான் எடுக்கிறது? புரியுதுங்களா? அப்ப எடுக்க முடியாது. அப்ப என்ன பண்றோம்? இன்னும் ஒரு அடிஷனல் ஃபில்ட்ரேஷன். புரியுதுங்களா? அதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த ட்ரெண்ட் ஸ்கால்பர். இந்த ட்ரெண்ட் ஸ்கால்பர் என்ன சொல்லும் அப்டின்னா, இந்த கிராஸ் ஓவர் இப்படி அழகா பாருங்க. கால் ஆப்ஷன் மேல இங்கிருந்து அழகா ஏறி, இங்க அப்படியே 2மே பாட்டம் அவுட் ஆயிருச்சு. புரியுது. என்ன நடந்திருக்கு? 2மே பாட்டம் அவுட். 2மே பாட்டம் அவுட் ஆயிட்டு, புட் சைடு அழகா மேல வருது. வந்துட்டு திரும்ப புட் சைடு ஃபாலோ ஆகுது. அதுக்காக தான் சொல்றேன். என்ன சொல்றேங்க? ஒரு ட்ரெண்ட் உங்களுக்கு கிடைச்சதுன்னா, ப்ராஃபிட்ட புக் பண்ணணும். புரியுதுங்களா? நீங்க வச்சுட்டு ஹோல்ட் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. ஃபுல் டே ஹோல்ட் பண்ண மார்க்கெட் சைட்வேஸ். வச்சுட்டு உட்காந்துட்டீங்கன்னா, அடுத்த நிமிஷம் பிரீமியம் டீகே ஆயிரும். புரியுதுங்களா? இப்ப எந்த பக்கம் மூவ்மெண்ட் ஆகுது?
90. இப்போ எந்த பக்கம் மூவ்மெண்ட் இருக்குங்க? புட் சைடு மூவ்மெண்ட் ஆகுது. எதனால மூவ்மெண்ட் ஆகுது? மார்க்கெட் மிக்ஸ்டப்பா இருந்தா கூட நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தெரியுது? புட் சைடு 5 ஸ்ட்ரைக் ப்ரைஸும் பை பண்ணியிருக்காங்க. பவர் ஹிஸ்டரி நம்ம ஸ்டார்ட் பண்ண வரைக்கும் புட் பையர்ஸ் தான் இருக்குது. அதனால பாருங்க கீழ 80 வரைக்கும் போனா கூட இப்போ எங்க வந்திருக்குது? மேல 92 வரைக்கும் வந்துருச்சு. புரியுதுங்களா? இதுதான் அந்த சீக்ரெட். இதுதான மார்க்கெட் தெரிய வேண்டிய சீக்ரெட். எந்த பக்கம் மூவ்மெண்ட் ஆகணும். புரியுதுங்களா? அது நம்ம சாஃப்ட்வேர்ல தெளிவாவே சொல்லிடுறோம். ஏன்னா ஆரம்பத்துல சொன்ன மாரி ஒரு பெரிய மொமெண்டம் பண்ணணும் அப்படின்னா, அந்த பெரிய ட்ரேடர்ஸ் பொசிஷன் எடுக்கணும். எடுத்தா தான் மொமெண்டம் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? அப்ப அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். என்ன பண்றோம்? பெஸ்ட் பிரைஸ் கிடைச்சா நான் என்ட்ரி பண்ணுவேன். இப்ப பெஸ்ட் பிரைஸ் 81. அங்க 81ல இருந்து தான மூவ்மெண்ட் ஆயிருக்கு. புரியுதுங்களா? இல்ல பெஸ்ட் பிரைஸோட எனக்கு சீப்பர் பிரைஸ் வேணும்னா அதுக்கு கீழ போகட்டும். இந்த பிஓசி கீழ போயிட்டு மேல வரப்ப எடுங்க. புரியுதுங்களா? பாருங்க. இப்ப என்ன இருக்குது? இந்த பிரைஸ். இப்ப சப்போஸ் நான் கால் சைடு பார்க்காம உங்களுக்கு புட் சைடு மட்டும் பார்த்து சொன்னா எப்படி இருக்குன்னு இன்னும் உங்களுக்கு நீட்டா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பாருங்க. இப்ப இது வந்து பாருங்க. இது வந்து புட் சைடு மட்டும் இப்ப வச்சிருக்கேன். என்ன நடக்குது இங்க? இப்ப மார்க்கெட் பீரிஷ், புல்லிஷ்ன்னு இருக்குன்னு வச்சுக்கலாமே. இது அழகா இந்த மேஜிக் லைனுக்கு போயிட்டு மேல கீழ போயிட்டு இப்படி இறங்க ஆரம்பிக்குது. கரெக்ட்டுங்களா? பாருங்க இது பிஓசி. பிஓசிக்கு கீழ போகுதா? நீங்க இன்ஸ்டன்ட்டா பிஓசிங்களும் எடுக்க வேண்டாம். பிஓசி கீழ போகுது பாத்தீங்களா? இது டிஸ்கவுண்ட் பிரைஸ். டிஸ்கவுண்ட் பிரைஸ் எவ்வளோ பிரைஸ்ல டிஸ்கவுண்ட் வேணா போலாம். திரும்ப அது மேல வருது பாருங்க. இந்த லைன உடைச்சிட்டு மேல வருதா? அப்ப எடுத்து அங்க ஒரு 5% புக் பண்ணலாமா? புரியுதுங்களா? அப்ப என்ன பார்க்குறோம்? ஃபர்ஸ்ட் ட்ரெண்டிங் மார்க்கெட்டா அலைன் ஆகணும். அந்த ட்ரெண்டிங் மார்க்கெட்ல என்ன பண்றீங்க? அந்த சைடு ஸ்கேல்ப் பண்ண ஆரம்பிங்க. புரியுதுங்களா? இல்ல மார்க்கெட் மிக்ஸ்டப்பா இருக்கு, வாலடைல் மார்க்கெட்டா இருக்குதுன்னா, அப்ப நீங்க என்ன பண்றீங்க? ஜஸ்ட் இங்க இருக்க டேபிள பாருங்க. அதுக்கு கீழ இருக்கக்கூடிய பவர் ஹிஸ்டரி என்ன சொல்லுதுன்னு பாருங்க. அப்ப உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருமா? இந்த சைடு தான் இருக்குதுன்னு தெரிஞ்சிரும். அப்ப போய் இந்த கால் ஆப்ஷன் எடுக்கலாமா? எடுக்கக்கூடாது. இப்ப நமக்கு புட் சைடு இருக்குன்னா, அப்ப என்ன பண்ணணும்? நம்ம கவனம் ஃபுல்லா புட் சைடு மட்டும் தான் இருக்கணும். புரியுதுங்களா? ஓகே பாருங்க. இப்ப ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். டவுட் கேட்கலாமா சார்? ஹலோ. சார் குட் மார்னிங் சார். சார் குட் மார்னிங் சார். எஸ் சார். எஸ். சார் சார் கேக்குதுங்களா சார்? கேக்குதுங்க சார். ஹலோ. சார் இப்போ இந்த நம்ம ஆப்ஷன் சார் கீழ இந்த கேக்குதுங்களா? கூகுள் குரோம்ல வந்து கேக்குதுங்க சார். நான் பேச கேக்குதுங்களா சார்? கேக்குது. எஸ் சார். எஸ். சார் இப்போ இந்த கூகுள் குரோம்ல கீழ மார்க்கெட் கமெண்ட்ரின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த புல்லிஷ் ஃபார்ம்டு, ரிப்பன் ஃபார்ம்டு, பேரிஷ் ரிப்பன் ஃபார்ம்டு வருது சார் சைடுல நோட்டிபிகேஷன்ஸ். சோ அது வந்து என்ன சார் அது என்ன சொல்ல வருது சார்? அதுதான் சார். ஓகே பாரு. இது வந்து மார்க்கெட் கமெண்ட்ரி. இத டிக் பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணுங்க? இந்த சார்ட்ல இருக்கிறத அனலைஸ் பண்ணிட்டு நமக்கு ஒரு ரிசல்ட் மாரி சொல்லும். சரிங்களா? இப்ப எம்எஸ்சி எப்படி இருக்கு? மத்த இண்டிகேட்டர்ஸ் நமக்கு எஸ்எம்ஐ எப்படி இருக்கு? ஸ்ட்ராடல் எப்படி இருக்கு? எக்ஸ்ஆர்பி எப்படி இருக்கு? விக்ஸ் எப்படி இருக்கு? இத அனலைஸ் பண்ணிட்டு ஒரு 100க்கு ஒரு மார்க் மாரி குடுக்கும். நம்ம 100க்கு 60ல இருந்து 40 அப்படிங்கிற நம்ம ரேஞ்சில ஃப்ளக்சுவேட் ஆகுது. ஸ்ட்ராங் பேரி செட்டப். இது இண்டிகேட்டர் வச்சு மட்டும் சொல்லுது. இண்டிகேட்டர் வச்சு என்ன சொல்லுது? ஓகே இப்படி இருக்கு நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுது. எங்க எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் டாப்லயே இருக்கு பாருங்க. இது நீங்க அடிஷனல் கால்குலேஷன். இப்போ நம்ம வந்து மார்க்கெட் மிக்ஸ்டப்பா இருந்தா கூட பேரிஷா இருக்குன்னு சொல்லுது. புரியுதுங்களா சார்? இதேதான் இந்த இது போக ஒரு பவர் ஹிஸ்டரி. இது எதுக்கா அப்படின்னாங்க நம்ம வந்து ஒரு லேயர் ஆஃப் நம்ம கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிறது இல்ல. நம்ம என்ன பண்றோம்னா மல்டி லேயர் ஆஃப் கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிறோம். அப்பதான் மனசு நம்பும். அந்த மனசை வந்து நம்பணும் அப்படின்னா நமக்கு வந்து பல கன்ஃபர்மேஷன் தேவை. ஆர்டர் ஃப்ளோ மட்டும் இல்லாம நம்ம வந்து பிரைஸ் ஆக்ஷன் எடுத்துக்கிறோம். இது போக வந்து ஸ்ட்ராடலோட அங்க நடக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் எடுத்துக்கிறோம். விக்ஸ் எடுத்துக்கிறோம், எக்ஸ்ஆர்பி எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா? இது போக நம்ம எக்ஸ்ஆர்பிங்கிறது காமா. அப்ப என்ன பண்றோம்? மல்டி ஆங்கிள் இருந்து திங்க் பண்ணி பாக்குறோம். மல்டி ஆங்கிள் இருந்து எல்லாமே ஒரு சைடு போறப்போ அந்த சைடு தானே போகும். புரியுதுங்களா? இப்ப வந்து ஒரு ஒப்பீனியன் எடுத்துட்டீங்கன்னா 10 பேர் இருந்தா ஒருத்தரை மட்டும் ஒப்பீனியன் எடுத்தீங்கன்னா மாறி வரும். இது 10 பேர் ஒப்பீனியன் ஒரே மாதிரி இருந்தா அந்த பக்கம் தான் நடக்கும். அதுக்காக தான் இதெல்லாம் கொடுத்துருக்கோம். அப்ப இந்த கமெண்ட்ரி மூலியமா என்ன தெரியுதுன்னா சார்ட்ல இண்டிகேட்டர்ஸ் என்ன ஆட் பண்ணிருக்கீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி அனலைஸ் பண்ணிட்டு இப்ப நம்ம எடுக்கலாம் வேண்டாமா எந்த சைடு இருக்குன்னு மட்டும் சொல்லுது. எந்த பாயிண்ட்ல எடுக்கணும் அப்படிங்கறத நமக்கு பிஓசி கிட்ட எடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்போ வந்து சார் இப்போ மிக்சடா இருந்தாலுமே கூட இப்போ நீங்க சொல்ற ஓவரால் மார்க்கெட் பேரிஷா இருக்கும் சமயத்துல அப்ப நீங்க சொல்றது அந்த டிஎஸ் வச்சு நம்ம ஸ்கேல்பிங் பண்ணலாம்ன்றீங்க சார். ஈவன் தோ இஃப் மிக்சடா இருந்தாலுமே கூட டிஎஸ் வச்சு ஸ்கேல்பிங் பண்ணலாம்.
ஸ்கேல்பிங் பண்ணலாம். கரெக்ட். இப்போ நம்ம ஸ்கேல்பிங் இப்போ நீங்க இந்த டாட் பார்த்தது வச்சு பிரகாரமே ஆமா. இப்போ 2 டாட் வந்துச்சு இல்லீங்களா? ஓகே. இந்த 2 டாட் வந்தோனே இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் டாட்லயும் கூட ஆமாங்க எடுக்கலனா சார். கூட ஃபர்ஸ்ட் டாட் எடுக்கவே உங்களுக்கு சப்போஸ் அந்த இடத்துல வேணா எனக்கு டபுள் கன்ஃபர்மேஷன்னா 2 டாட்ல எடுக்கிறீங்க. அப்ப 2 டாட்னா இங்க க்ளோசிங் என்ன நடந்திருக்குதுங்க? 85. 85 எவ்வளவு தூரம் வரைக்கும் போயிருக்கு? 95 வரைக்கும் போயிருக்கு. அங்க 10% மூவ்மெண்டா இருக்கு. ஆனா நமக்கு எவ்வளவு தேவைங்க? 5%. 4 பாயிண்ட் தான். 5% 5 பாயிண்ட். 5% ஆகும். இங்கே சார் இப்போ 5% இதுல மூவ்மெண்டா இருக்கு. இப்போ சார் மல்டி ட்ரெண்ட் பாத்தீங்க. எஸ் சார். ஆமா. ஆமாங்க சார். இப்போ மல்டி ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா அந்த டைம் ஃப்ரேம் சார் 1 மினிட் 5 மினிட்ஸ் வச்சு பண்றது சார். கரெக்ட்டுங்களா சார்? இப்போ நம்ம ஸ்கேல்பிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். மல்டி ட்ரெண்ட் சப்போஸ் பேரிஷா இருக்கு, மார்க்கெட் ட்ரெண்ட் மிக்சரா இருக்கு. அது மாதிரி வாய்ப்பு இருக்கா சார்? மார்க்கெட் ட்ரெண்ட் மிக்ஸ்டு, மல்டி ட்ரெண்ட் பேரிஷ் அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருக்கும் அப்படி இருக்கும். ஏன்னா சில நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல மல்டி ட்ரெண்ட் அது வந்து குயிக்கா ரியாக்ட் ஆயிருங்க. அப்ப நான் அந்த இடத்துல புல்லிஷ் பேரிஷ் இருக்கு, மார்க்கெட் கன்வர்ஷன் பண்ணாது. அப்ப என்ன பண்றோம்? 2 கன்ஃபர்மேஷன் இருக்கு. ரெண்டுமே கன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா அந்த சைட் பக்காவான மூவ்மெண்ட் இருக்கும். அப்ப என்ன பண்ணிக்கலாம்? நீங்க லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்ப மிக்சடா இருக்கு. இருந்தாலும் நான் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா அதர் வெரிஃபிகேஷன் பாக்குறீங்க. என்ன வெரிஃபிகேஷன் பாக்குறீங்க? ஜஸ்ட் எம்எஸ்சி டேபிள் பாருங்க. எந்த சைடு கிரீன் இருக்கு, எந்த சைடு ரெட் இருக்கு. கால் சைடு 3 ஸ்ட்ரைக் பேஸ்ல செல்லர்ஸ் வந்துட்டாங்க. அப்ப செல்லர்ஸ் இருக்காங்க. அப்ப அந்த பக்கம் போவே கூடாது. செல்லர்ஸ் வந்து எட்டியே பார்க்க வேண்டாம். ஆப்போசிட் சைடு என்ன இருக்கு? புட் சைடு. அங்க எந்த செல்லருமே இல்ல. 5 பையத்தான் வச்சிருக்காங்க. அப்புறம் பவர் ஹிஸ்டரி பாக்குறீங்க. பவர் ஹிஸ்டரி என்ன சொல்லுது? 13 லட்சம் கான்ட்ராக்ட் புட் சைடுல பையும் 5 லட்சம் கான்ட்ராக்ட் செல் பண்ணி வச்சிருக்காங்க. எங்க? கால் சைடுல. அப்ப இரண்டும் சேர்ந்து மார்க்கெட் சென்டிமெண்ட் என்ன சொல்லுது? நமக்கு வந்து புட் பையர் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லுது. அப்ப என்ன தெரிஞ்சதுங்க? மிக்ஸ்டர் மார்க்கெட்லயும் கூட அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். புரியுதுங்களா? இனி அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? எங்க அந்த ரியாக்ஷன் வருதுன்னு கண்டுபிடிக்கிறோம். எங்க வருது? நம்ம இந்த டிஎஸ்ல இங்க கிராஸ் ஓவர் நடக்குது பாத்தீங்களா? வந்துட்டு 2 டாட் வருது இல்லையா? இதுதான் ஸ்கேல்பிங் என்ட்ரி. அதாவது நமக்கு எந்த சைடு ஃபேவரா இருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டோம். அந்த சைடு வந்தா மட்டும் தான் எடுக்கணும். இப்ப போய் கால் சைடு எடுக்க முடியுங்களா? எடுக்க கூடாது. கால் சைடு பாயிண்டே வந்தா கூட எடுக்க வேண்டாம். இந்த கால் சைடு இருக்குது மொமெண்டம் ஆகுது. இந்த கால் சைடு டாட் வந்தாலும் டிஎஸ்ல மொமெண்டம் கொடுக்குது. ஆனா எடுக்க வேண்டாம். சார் எம்எஸ்வி பவர் இண்டிகேட்டர் வந்து இப்ப டிஎஸ் சார் இப்போ நீங்க சொன்ன ப்ரோலாம் சொல்லுங்க. அப்ப நான் ஒருத்தங்களா கேட்கலாம் சார். சார் பவர் இது எம்எஸ்வி டேபிள்ல எனக்கு ஒரு டவுட் இருக்கு. சொல்லுங்க. இங்க வந்து 122 அந்த பிரைஸ் வந்து ரெட் கலர்ல ஹைலைட் ஆயிருக்காது என்ன சார் அது? ஓகே. இந்த பர்టిక్యులர் ஸ்ட்ரைக் பிரைஸ் ஸ்ட்ராங்கா செல் பண்ணிருக்கான்னு அர்த்தம் சார். அதாவது 24400 கால் ஆப்ஷன் இங்க ஸ்ட்ராங்கா செல் பண்ணிருக்காங்க. இதே மாதிரி இங்க பாருங்க கிரீன் டாட் ரெசிஸ்டன்ஸ் கரெக்ட்டுங்க சார். இதே மாதிரி பாருங்க 24400 புட் ஆப்ஷன் ஸ்ட்ராங்கா பை பண்ணிருக்காங்க. அப்ப என்ன ஆகும் மார்க்கெட்டுங்க? இதுக்கு கீழ் இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் ஹெவி செல்லிங் பிரஷர்ல இருக்கும். அதாவது நிஃப்டி ஃபால் ஆகும். அப்ப இது வந்து என்ன ஆகும்? இது டாப் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். ஆனா கீழே பாத்தீங்கன்னா சப்போர்ட்டே இல்ல. அப்ப என்ன அர்த்தங்க? ஆஃப்டர்நூனுக்கு மேல ஃபால் ஆச்சுன்னா ஒரு 100 பாயிண்ட் 150 பாயிண்ட்டும் அக்ரெசிவ் ஃபால் ஆயிரும் நிஃப்டி. ஓகே சார். திரும்ப சொல்லுங்க சார். திரும்ப சொல்லுங்க சார். இப்போ அது உள்ள வந்து பிராக்கெட்ல இருக்கிறது ரன்னிங் பிரைஸ், 122ன்றது அவங்களோட எஸ்எல் பிரைஸ். அதான் செல்லரோட எஸ்எல். பாத்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குங்க சார்? நம்ம வந்து ரெட் டாட்ஸ் இருக்கு. இங்க வந்து 122 அப்படிங்கிற செல்லிங் அவங்க பொசிஷன்லாம் செல் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ 65னா அவங்களுக்கு எப்பவும் செல்லருக்கு ப்ராஃபிட் தான். கரெக்ட்டுங்களா சார்? இப்போ பாருங்க 5 ஸ்ட்ரைக் பிரைஸ்லயும் இப்போ செல்லர் டாமினேஷன் இருக்கு கால் சைடுல. இதே புட் சைடு பாத்தீங்கன்னா ஐடிஎம்ல 2 ஸ்ட்ரைக் பிரைஸ்ல பையர் டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க செல்லர் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிட்டு இருக்குது. புரியுதுங்களா சார்? அப்ப செல்லர் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா என்ன நடக்கும் நமக்குங்க? அங்க ஷார்ட் கவரிங் ரேலி வரும். கரெக்ட்டுங்களா? ஷார்ட் கவர் ரேலி வந்ததுன்னா மார்க்கெட் ரோலாய் உங்களுக்கு அப்படி ஃபால் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. புரியுதுங்களா? இன்னும் ஆஃப்டர்நூனுக்கு மேல இது கொஞ்சம் வேகம் எடுக்கல ஃபால் ஆகும். ஏன்னா அப்படின்னா சப்போர்ட் கிடையாது. இப்ப டாப்ல நமக்கு வந்து வெறும் ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான் இருக்கு. டாப்ல பிரஷர் பண்றாங்க. அந்த மார்க்கெட் கீழே தள்ள இருக்கு. ஆனா கீழே சப்போர்ட் எதுவுமே கிடையாது. அப்போ ஃபால் ஆச்சுன்னா அப்படியே போய்கிட்டே இருக்கும் கீழே மார்க்கெட். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் சார். சார் இந்த ப்ரோ பிளஸ்ல வந்து இது மட்டும் தான் சார். சாரி சார். இந்த ப்ரோ பிளஸ் வந்து ஒன்லி டிஎஸ் மட்டும் போதுமா சார் பாக்குறது? நம்ம ட்ரெண்டிங் சர்க்கிள் மட்டும் போதுமா சார்? இல்ல வேற ஏதாவது பாக்குறது இருக்கா சார் ப்ரோ பிளஸ்? ஓகே. இது ப்ரோ பிரைஸ்ல நம்ம ட்ரெண்ட் ஸ்கேல்பர் தான் பாக்குறோம். இதுதான் டாப் மோஸ்ட்ங்கிறது. இது வந்து எஸ்டிஆர்ல கூட அந்த ட்ரெண்ட் இன்னும் டீகோட் பண்ணி சொல்லுது. இந்த டெல்டா ஸ்கேல்பர்ங்கிறது எஸ்எம்ஐ டீகோட் பண்ணி சொல்றது. புரியுது? இந்த டெல்டா ஸ்கேல்பர் இதுவும் எஸ்எம்ஐ பாருங்க. இப்போ எஸ்எம்ஐ காலையில இருந்தே எந்த ஆக்டிவிட்டியுமே இல்லை. ஆனா இருந்தாலும் கொஞ்சமா கால் சைடு வராங்க, கொஞ்சமா புட் சைடு வர்றாங்க அப்படின்னு சொல்லுது.
நம்ம ஸ்கேல்பிங்க்கு இந்த ஒரு ஏன்னா ஒரு இண்டிகேட்டரும் ஒரு விதமான தகவலா நமக்கு சொல்லிட்டே இருக்கு. அப்ப ட்ரெண்ட் ஸ்கேல்பர்ங்கிறது ஸ்கேல்பிங் மட்டும்தான். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அட்மோஸ்ட் குவாண்ட் மாடல்ஸ். இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா அடிஷனல் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன். பாருங்க இப்ப இது எல்லாமே எனேபிள் பண்ணிட்டோம்னா நமக்கு ஒன்னொன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லும். 0 எபோ அப்படின்னா கால் சைட், 0 பிலோனா புட் சைட். இப்போ ஃபர்ஸ்ட் பேசிஸ் பாத்தீங்கன்னா அங்க ஏற மாதிரி கொடுத்தாச்சு கரெக்ட்டுங்களா? இதுல இருந்து இது வரைக்கும் கால் சைட்ல இருக்குது அப்படின்னு சொல்லுது. இங்க புட் சைட், இங்க கால் சைட் கரெக்ட்டுங்களா? இது என்ன பண்ணுன்னா மல்டி ஸ்ட்ராடல், ஒரு ஸ்ட்ராடல் இல்லாம கால் டு கால், அதே மாதிரி புட் டு புட் அதை அனலைஸ் பண்ணுது. இந்த ஸ்கியூ வந்து மல்டி ஸ்ட்ராடல், இந்த சைட் கால் புட் இதை அனலைஸ் பண்ணி என்ன சொல்லுதுன்னா பாரு இங்க இருந்து இங்க புட் சைட் ஆக்டிவிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லுது. இந்த சாம் என்ன சொல்லுது அப்படின்னாங்க இது வந்து ஆப்ஷன் கிரீக்ஸ் இருக்கிற செகண்ட் டிகிரி சாம். இது என்ன சொல்லுதுன்னா இப்போ வாலட்டிலிட்டி இதுல மொமெண்டம் வருமா வராதா, மார்க்கெட் ட்ரெண்டிங்கா இருக்கா இல்ல வாலட்டலா இருக்கான்னு அப்படிங்க தெரிஞ்சுக்கிறோம். இது எல்லாமே குவாண்ட் மாடல்ஸ். இதை நீங்க இது எல்லாமே ஆன்சரா மேலேயே இருக்கு, இங்கேயே இருக்குது, மல்டி டென்லயே இருக்கு. இதை நீங்க ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் மட்டும் பாத்துக்கலாம். இதுங்க இங்க இருக்கிற பேசிக் எல்லாமே இதுலயே வந்துடும். நம்ம எக்ஸ்ட்ரா எதுவும் பார்க்க வேண்டியதில்லை. பட் இது அடிஷனலா நீங்க தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கறதுக்காக இதெல்லாம் கொடுத்துருக்கோம். சார் என்னோடதுல டிஎஸ் ஓபன் ஆக மாட்டேங்குது சார். ஹலோ எப்படி சார் ஓபன் பண்ணோம் சார்? என்னோடதுல ஓபன் ஆக மாட்டேங்குது சார். ஓபன் பண்ணாலும் ஒரு நிமிஷம் தான் வருது, அடுத்து ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிடுது. ஓகே, இந்த ப்ரோ பிளஸ்க்கு வந்து இங்க இருக்கு இல்லைங்களா, இந்த ட்ரெண்ட் ஸ்கேல்பர் செலக்ட் பண்ணுங்க சார். ஒரு ஃபார்ம் ஒன்று வரும். அந்த ஃபார்ம்ல நீங்க உங்க மெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா 7 நாளைக்கு ஆக்டிவேட் ஆகும். ஏன்னா இது வந்து நம்ம தனி சப்ஸ்கிரிப்ஷனா கொடுத்துட்டு இருக்கோம் சார். இது மந்த்லி 7.5 வருதுங்க. இப்ப இருக்கிற பேசிக்ல இருந்து அப்கிரேட் பண்றதால அப்கிரேட் பண்ணிக்கலாம் சார். ஓகே, ஆனா நம்ம இமெயில் கொடுத்து சப்மிட் கொடுத்தாலும் எனக்கு ஒரு நிமிஷம் தான் சார் வருது. ரிட்டர்ன் அதே மாதிரி தான் சப்மிட் கேக்குது. 7 days கூட வர மாட்டேங்குது. நீங்க பேஜ் ஒரு தடவை நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணி செக் பண்ணி பாருங்க. ஏற்கனவே அது வந்திருந்தா வராதுங்க சார். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 7 days வருங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் டைம் நான் பேமெண்ட் பண்ணும்போது அது வேணும்னா எக்ஸ்ட்ரா அதுலயே ஆப்ஷன்ஸ் காமிக்குமா சார்? ஆமா கரெக்ட்டுங்க சார். இது என்ன இது வந்து ஸ்கேல்பிங்னா ஃபுல் டைமா பண்றாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு இது பெஸ்டா இருக்குங்க. இதுக்கு வந்து சார் ஹலோ சொல்லு, இது வந்து 7,500 rupees வருதுங்க. இந்த ஃபர்ஸ்ட் 4.5ங்கிறது பேசிக் பிளான் இருக்குங்க சார். இந்த ப்ரோ பிளஸ் எல்லாமே 7.5 அப்படிங்கிறதுல வருங்க சார். இதுல உங்களுக்கு டெல்டா ஸ்கேல்பர் பிளஸ் ட்ரெண்ட் ஸ்கேல்பர்ஸ் வரும். அது போக இங்க இருக்கக்கூடிய அட்வான்ஸ் குவாண்ட் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே வந்துரும். ஓகே சார். எஸ் சார். 7.5 மொத்தமா சேர்த்தா 7.5 சார். எல்லாம் சேர்த்தா 7.5 கரெக்ட்டுங்களா சார்? ஆமா, இது எல்லாமே சேர்ந்து தனியா 7.5 கட்டணுமா சார்? அது எல்லாமே சேர்ந்துரும். இப்ப இருக்கிற உங்களுக்கு பேசிக் பிளஸ் ப்ரோ பிளான் பண்ணீங்கன்னா எல்லாமே கவர் ஆகும். எல்லா ஃபுல் செட் ஆஃப் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே வந்துரும். ஓகே, இந்த இண்டிகேட்டர்ஸ் ஒன்லி இது சென்செக்ஸ்க்கு நிஃப்டி ரெண்டுக்கும் வொர்க் அவுட் ஆமா சார்? இப்போ 4 பிளஸ் வொர்க் ஆகும். இதேதாங்க. அதாவது நிஃப்டிக்கு இருக்கு இப்ப பாக்குறீங்க இல்லீங்களா, இதேதான் சென்செக்ஸ்க்கும். சரிங்களா? நீங்க சென்செக்ஸ் பொறுத்தளவுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப காலையில ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ் வச்சிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நேத்து 78 100 வச்சிருக்கீங்கன்னா அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் 100 பாயிண்ட் 150 பாயிண்ட் ஃபால் ஆக ஆரம்பிச்சது, சென்செக்ஸ் ஃபால் ஆரம்பிச்சு ஸ்ட்ரைக் பிரைஸ் நீங்க மாத்திட்டே இருக்கணும். ஸ்கேல்பிங் பொறுத்தளவுக்கும் நமக்கு என்ன பண்றோம், ரெண்டும் ஈக்குவல் பிரைஸ்ல வச்சுக்கோங்க. பாருங்க இப்ப 85ல இருக்குன்னா இங்க 85 இருக்கு, இது ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இது இந்த பக்கம் வந்து 250ல இருக்கு, இங்க இருக்குது வெறும் 12 ரூபா இருக்குமானா ஒர்க் ஆகாது. ஏன்னா ஸ்கேல்பிங் என்னது, ஈக்குவலா இருக்கிறத வச்சு நீங்க பாத்தீங்கன்னா தான் கரெக்டா இருக்கும். நீங்க காலையில வச்சு ஸ்ட்ரைக் பிரைஸ் வச்சுக்கிட்டு ஸ்கேல்ப் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த பக்கம் வந்து 250 இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த பக்கம் 12 தான் இருக்கு. அப்ப நீங்க அதை எப்படி வச்சு ஸ்கேல்ப் பண்ணுவீங்க? அப்ப என்ன பண்றீங்க, சென்செக்ஸ் பொறுத்த அளவுக்கும் ஸ்ட்ரைக் பிரைஸ் நீங்க வந்து ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நிஃப்டி அதே மாதிரி பிரைஸ் நம்ம 100 பாயிண்ட் ஃபால் ஆயிடுச்சுன்னா நீங்க ஸ்ட்ரைக் பிரைஸ் நம்ம மாத்தினோம் கரெக்ட்டுங்களா? ஸ்ட்ரைக் பிரைஸ் மாத்திட்டே இருக்கணும். அதானே ஸ்கேல்பிங். ஸ்கேல்பிங்கிறது எங்க ஆப்பர்ச்சுனிட்டி வருமோ அது ஏர்லியரா போய் எடுக்கிறீங்க. புரிஞ்சுங்களா? அதாவது அட்வான்ஸா எடுத்துக்கிறீங்க. சென்செக்ஸ் கூட ஸ்ட்ரைக் பிரைஸ் மாத்திக்கணும் கரெக்ட்டுங்களா சார்? சேஞ்ச் மாத்திக்கணும். ஆமா, நீங்க ஸ்ட்ரைக் பிரைஸ் மாத்திக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஸ்கேல்பிங் பொறுத்த அளவுக்கு நீங்க அக்ரெசிவா மாத்த வேண்டாம். நமக்கு நிஃப்டி பொறுத்தளவு 150 பாயிண்ட், அது ஒரு 200 பாயிண்ட் தள்ளி நீங்க மாத்திக்கங்க. ஓகே சரிங்க சார். இது நிஃப்டிக்கு போறோமா சார்? நிஃப்டிக்கு நம்ம ஸ்ட்ரைக் பிரைஸ் மாத்தணுமா வேணாமா சார்? ஒரு 50 பாயிண்ட்ஸ் 100 பாயிண்ட்ஸ் மாறிச்சுன்னா அது எக்ஸ்பீரி அப்போ கண்டிப்பா மாத்தணும் சார். ஏன்னா இந்த பக்கம் அது என்னன்னாங்க, இப்போ இந்த பக்கம் பிரைஸ் பாக்குறீங்க, இது 87 இருக்கு கரெக்ட்டுங்களா? ஆனா இந்த சைடு இருக்கிறது வேற 5 ரூபாயில இருந்தா எப்படி ஸ்கேல்பிங் ஒர்க் ஆகும்? 5 ரூபாய் நீங்க வந்து பை எடுக்க முடியாது, இந்த மொமெண்டம் அங்கேயும் வராது கரெக்ட்டுங்களா? அப்ப ஈக்குவலா வச்சுக்கிறீங்க. இங்க ஒரு 80 ரூபா இருந்தா இங்க 80 ரூபா இருக்க மாதிரி பாருங்க. இங்க ஒரு 100 இருந்தா 100, இல்ல இங்க 40 ரூபீஸா இருக்குன்னா அங்க ஆப்போசிட்ல 40 இருக்கிற மாதிரி, ஒரு மோரலஸ் கிட்ட இருக்கிற மாதிரி பாருங்க. சரிங்க சார். ஓகே, என்ன சார் நேத்து என்ன சார் பார்த்தா நிஃப்டில இந்திய மணி பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல இப்போ ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ்ல சார் இந்திய மணி பாத்தீங்கன்னா கால் ஆப்ஷன்ல 160 ரூபீஸ் போகுது சார்.
அதே புட்ல பார்த்தா 80 rupees போயிட்டு இருக்கு சார். எனக்கு ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு. இந்தி மணி ஒன்லயே சொல்றேன் சார். ஓகே இந்த புரியுது. அது நான் சில சமயம் இந்த பாத்தீங்கன்னா ஐபினால 24,400 சார். 24,400 நேத்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவ்வளவு டிஃபரன்ஸ் இருந்துச்சு சார் நேத்து பார்க்கும்போது. ஓகே ஓகே புரியுதுங்க. அது ஓகே சில சார், நேரம் தேங்க்யூ டிஃபரன்ஸ் சார். இருக்கும் சார் அதுங்க. எஸ் சார் எஸ். தேங்க்ஸ். ஓகே இன்னும் 5 மினிட்ஸ் இருக்கு. நீங்க டவுட் இருந்தா கேட்கலாம். சார் இந்த ட்ரெண்ட் ஸ்கேல்பல்லைங்க கிராஸ் ஓவர் ஆகும்போது டபுள் டாட் வருது இல்லைங்களா, அந்த வேல்யூ வந்து 0க்கு மேல இருக்கணுங்களா? இப்போ ரெண்டு டபுள் ஒரே டாட் நிமிஷம். வந்து இல்லைங்களா பிஇ? ஆமா. அது ஆமாங்க. இது ஸ்கேல்பர் பொறுத்தளவுக்கு 2 டாட் வரணுங்க. 2 டாட்னா கன்ஃபர்மேஷன் சார். இது சிங்கிள் சரி. டாட்னா பாருங்க சில நேரம் உங்களுக்கு என்ன அங்கிருந்து மேல போயிட்டு இறங்கிருது இல்லைங்களா? அப்ப என்ன Correct. பண்றோம் நம்ம டபுள் டாட் கன்ஃபர்மேஷன் வச்சுக்கிறோம். 2 டாட் இருக்குது. அதுவும் 0க்கு மேல இருக்குன்னா அந்த மொமெண்டம் வரும். அந்த 5% வந்துரும். ஓகே. அடுத்து இப்போ ஒரு பாத்தீங்கன்னா இப்ப லைன் வந்து ஸ்கேல்பிங் 0க்கு மேல பொறுத்தளவுக்கு இருக்கணும், ஒரு லைன் 0 கீழ இருக்கணும் இல்லைங்க சார்? ஆமா சார். அதாவது நீங்க நம்ம தேவை 2 டாட் வச்சுக்கோங்க சார். அந்த 2 டாட் கன்ஃபர்மேஷன். சரி. கால் சைடு ஓகே. இருந்தாலும் மொமெண்டம் வரும், புட் சைடு இருந்தாலும் மொமெண்டம் வரும். ட்ரெண்டிங் மார்க்கெட்ல பக்காவா மொமெண்ட் ஆகும். சைட் வேஸ்ல என்ன ஆகும்? உங்களுக்கு பிரீமியம் டிகே இருக்கும். அப்ப என்ன பண்ணணும்? நீங்க எஸ்எல்ல கொஞ்சம் நீங்க வந்து வேகமா வைக்கணும். எப்படி வைக்கிறதுங்க? இப்போ இந்த டாட்லயே என்ன இருக்கு? இந்த டாட் கேண்டில் இருக்கு பாத்தீங்களா? அந்த கேண்டில்லோ ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. சரி. எஸ் சார். சார் இந்த ஸ்ட்ராடல் எதுக்கு சார் யூஸ் பண்றோம்? அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஷூர். எஸ் சார். ஓகே பாருங்க. இப்போ ஒருத்தர் பாருங்க இந்த ஆல்ஃபா பத்தி கேட்டாரு. அதை முடிச்சுட்டு உங்களுக்கு அடுத்து நான் சொல்றேன். பாருங்க இப்போ ஆல்ஃபா சரி. அப்படிங்கிறது இப்போ நார்மலா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கெட் வெலாசிட்டின்னு ஒன்று கொடுத்துட்டு இருந்தோம். அது காமா எக்ஸ்போசர் வெலாசிட்டி. இப்போ அதை மாடிஃபை பண்ணி தான் அந்த ஆல்ஃபா கொடுத்துருக்கோம். இது என்ன சொல்லுது அப்படின்னாங்க, இங்க இருக்கக்கூடிய அந்த அந்த கெக்ஸோட அடுத்த ஃபார்ம் ஆல்ஃபா. இப்போ என்ன பண்ணுது இது சொல்லி ஆனா இன்னைக்கு காலையில் ஸ்பீட் ஆச்சு, அப்புறம் கால் சைட். இதை எப்போ பார்க்க கூடாதுன்னா மிக்சர் மார்க்கில் பார்க்க கூடாது. மிக்சர் பாரு 2 சைடு மூவ்மெண்ட் ஆகுது பாருங்க. அது ஃபுட் சைடு மூவ்மெண்ட் ஆகுது, திரும்ப கால் சைடு அங்க ஃபோர்ஸ் வருது. ஆனா அந்த ஃபோர்ஸ் கண்டினியூஸா இல்லை. ஓகேங்களா? இது வந்து அந்த இடத்துல எவ்வளவு ஸ்பீட் இருக்குன்னு சொல்றதுக்காக. நமக்கு தேவை இந்த மல்டிடன் மார்க்கெட் அலைன் ஆயிருச்சு. அப்ப நீங்க இந்த ஆல்ஃபா பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். எப்பவுமே நம்ம என்ன பாக்குறோம்? மல்டிடன் மார்க்கெட் கன்ஃபர்மேஷனா தான் பாக்குறோம். அப்பதான் ட்ரேடே நீங்க பண்ணணும். புரியுதுங்களா? அப்ப நீங்க மத்த மார்க்கெட்ல பார்த்தா என்ன ஆகும்? நம்ம அந்த இடத்துல எந்த சைடு எடுக்கிறது அப்படின்னு பார்த்தா டவுட் வரும். அதுக்கு தான் என்ன பண்றோம்? இந்த பவர் ஹிஸ்டரி அடிஷனல் செட்டப் ஆஃப் கன்ஃபர்மேஷன். ஸ்கேல்பிங் பொறுத்தளவுக்கு இந்த நம்ம இங்க யூஸ் பண்றது இந்த ட்ரெண்ட் ஸ்கேல்பர் மட்டும்தான். சரிங்களா? அதை மட்டுமே நம்ம யூஸ் பண்ணா போதும். ஓகே. இப்போ ஒரு டவுட் கேட்டது. என்ன டவுட்டுங்க சார்? அந்த ஸ்ட்ராடல் கரெக்ட்டுங்களா சார்? ஸ்ட்ராடல் பிரைஸ். ஆமா. ஓகே. இப்போ பாருங்க இப்போ ஸ்ட்ராடல் அப்படிங்கிறதுங்க பாருங்க இந்த ஸ்ட்ராடல் வச்சு என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம ஸ்ட்ராடல் பொறுத்தளவுக்கும் நம்ம 2 லைன் கொடுத்துருப்போம். ஒன்று டிஎல்ஓசி லைன் சரிங்களா? ஒரு நிமிஷம் சார் பாருங்க. ஆக்சுவலி இந்த ஸ்ட்ராடல் பார்த்தீங்கன்னா 2 லைன் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராடலோட விவேப் லைன் இருக்கும், அப்புறம் டிஎல்ஓசி. நம்ம டிஎல்ஓசி வந்து ட்ரூ லைன் ஆஃப் கண்ட்ரோல். இப்போ செல்லர் காலையிலேருந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க கரெக்டுங்களா? அவங்க செல் பண்றாங்களா இல்லையான்னு எப்படி தெரியுங்க? அதுக்கு தான் இந்த 2 லைன் கொடுத்துருக்கோம். இந்த 2 லைனுக்கு கீழே கேண்டில் இருக்குன்னா அக்ரெசிவா செல் பண்றாங்க, ஸ்டாண்டர்ட்லவே செல் பண்றாங்கன்னு அர்த்தம். அப்ப என்ன ஆகாது உங்களுக்கு? அந்த பாயிண்ட் கவரேஜ் அந்த இடத்துல அங்க மொமெண்டம் ஆகும், அங்கிருந்து ஃபால் ஆக ஆரம்பிச்சிடும். அப்ப என்ன பண்ண போறோம்? இங்க எல்லாமே ட்ரேட் எடுக்க கூடாது. இதுவே மார்க்கெட் புல்லிஷ் பெரிஷா இருக்கு. அப்ப இந்த 2 லைனையும் பிரேக் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன ஆகும்? அந்த சைடு அக்ரெசிவான மொமெண்டம் இருக்கும். பாருங்க இப்போ நம்ம டிஎல்ஓசி இருக்கிறது 183 கரெக்ட்டுங்களா? இப்போ ஆஃப்டர்நூனுக்கு மேல நமக்கு இந்த 183 பிரேக் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன அர்த்தம்? ஸ்ட்ராடல் செல்லர்ஸ் அங்க ட்ராப் ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ மார்க்கெட் ஒன் சைடா மூவ்மெண்ட் ஆகும். அப்பதான் இந்த பாயிண்ட் கவரேஜ் அதிகமா இருக்கும். புரியுங்களா? அப்ப ஸ்ட்ராடல் வச்சு என்ன பாக்குறோம்? இந்த இடத்துல செல்லர்ஸ் இருக்காங்களா? அதாவது ஸ்ட்ராடல் செல்லர்ஸ் இருக்காங்களா? ஸ்ட்ராடல் செல்லர்ஸோட எஸ்எல் ஹிட் ஆகுதான்னு பாக்குறோம். இப்ப பாத்தீங்கன்னா ஸ்ட்ராடல் செல்லர்ஸ் இருக்காங்க. எதனால? இந்த டிஎல்ஓசிக்கு கீழே ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. அப்போ ஸ்ட்ராடல் செல்லர்ஸ் இருக்காங்க. அக்ரெசிவா செல் பண்ணிட்டு இருக்காங்க. எப்போது பிரேக் ஆகுதோ அப்பதான் அந்த மொமெண்டம் வரும். சரிங்களா? சார் இப்போ புட்பியூசி வந்து டச் ஆச்சு சார். கன்ஃபர்மேஷனுக்கு என்ன சார் பார்க்கணும்? ரீட்ரேட் பண்ணலாம். பாருங்க இப்போ வந்து புட் பிஓசி இருக்கு. இப்போ இருக்கு 81 நம்ம 90 இருக்கு கரெக்ட்டுங்களா? இப்போ நம்ம ஸ்கேல்பிங் பண்றதுக்கு என்ன பண்றோம்? திரும்ப இந்த டாட் வந்தா மட்டும் எடுங்க. இப்போ கீழே ஃபால் ஆயிட்டு இருக்கு கரெக்ட்டுங்களா? எப்பவுமே ஃபாலிங் நைஃப் அப்படின்னு இருக்கு. என்ன அர்த்தம்? மேல இருந்து கத்தி விழுகு போய் பிடிக்க வேண்டாம். சரிங்களா? அந்த அந்த லைனை நம்ம டச் பண்ணி திரும்புதான்னு பாருங்க. இல்ல பிரேக் பண்ணி இறங்கி திரும்புதான்னு பாருங்க. பாருங்க இங்க இருக்கு இல்லைங்களா? இப்போ என்ன பண்றோம்? பாருங்க இப்போ புட் சைடு மட்டும் இருக்கு கரெக்ட்டுங்களா? இப்போ பாருங்க இப்போ காலையில் என்ன இருக்கு? இந்த இடத்துல அந்த பிஓசி டச் பண்ணி அங்கே ஃபால் ஆயிருச்சு கரெக்டுங்களா? ஃபால் ஆகிட்டு என்ன ஆகுது? திரும்ப பிஓசிக்கு தான் வருது. வந்துட்டு மேலே போகுது இல்லைங்களா? திரும்ப என்ன ஆகுது? அந்த பிஓசி கீழே வருது. பிஓசி கீழே வந்தால் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்.
புரியுதுங்களா? அப்ப நம்ம என்ன பார்க்குறோம்? ஒண்ணா பிஓசி கீழ எடுக்கணும். இல்லைன்னா என்ன பண்றோம்? பிஓசிக்கு கீழ போயிட்டு மேல ரிட்டர்ன் ஆகுது, பிரேக் ஆகுது பார்த்தீங்களா? அந்த இடத்துல என்ட்ரி எடுங்க. புரியுதுங்களா? இப்ப நம்ம வந்து பாருங்க, இப்ப பிஓசி பிரேக் ஆகுது. அப்ப என்ன பண்றோம்? வெயிட் பண்றோம். எவ்வளவு தூரம் இறங்குற வரைக்கும் இறங்க விட்டுட்டு, திரும்ப 81க்கு மேல வரும் இல்லைங்களா? புரியுதா? அங்க நீங்க என்ட்ரி எடுங்க. சார் ஹலோ? ஹலோ சார் சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். சார் இப்போ இந்த புதுசா கொடுத்துருக்கீங்களா நீங்க சார் entry அட்வான்ஸ் அந்த எடுக்கும்போது TS ஸ்டாப்பர் கொடுத்துருக்கீங்க கன்ஃபார்ம் பண்ணணும் சார். சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் இப்போ ஸ்டாப்பிங் கொடுத்துருக்கீங்களா சார் இப்போ புதுசா 1 வீக் கிட்ட ஆமாங்க. அது இப்போதான் கொடுத்துருக்கீங்க. நாங்க அது இப்போ ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அது என்னன்னு தெரிஞ்சு ரெண்டு நாள் ஆச்சு, நிறைய பேர் கவனிக்கல. அப்புறம் இந்த மார்க்கெட் வேறு சரியில்லை. இது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமா சார்? ஒரு வாரங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபர்ஸ்ட் வாரம் மட்டும் இல்ல அது வந்து டிஃபால்ட் சப்ஸ்கிரிப்ஷன் இல்ல அது டிஃபால்ட்டா நமக்கு அது வந்து ஒரு வாரம் கொடுத்துருக்கோம் சார். அதுங்க நீங்க ஒரு வாரம் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்க 100 அப்படின்னா நான் 7 டேஸ்க்கு ₹7 ஆகுதுங்க சார். இதே நீங்க மாசம் நம்ம ஸ்கேல் அப் பண்ணில உங்களுக்கு சார்ஜஸ் அது இது எல்லாமே கம்ப்யூட்டிங் ஸ்பேஸ் தான் பண்ணிருக்கோங்க. ஃபர்ஸ்ட் வாரத்துக்கு கேட்டு பார்க்குறோம், அதுக்காக பண்ண முடியுமா அப்படின்னு. ஓகே உங்களுக்கு டெமோ யாராருக்கு வேணுமோ ஜஸ்ட் எனக்கு நீங்க பார்த்தா வாட்ஸ்அப் பண்ணுங்க சார். நான் வந்து உங்களுக்கு 3 டேஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி தரேன். சரிங்களா? ஓகே சார். தேங்க்ஸ் சார். ஸோ இன்னொன்று சார், இப்போ இந்த ஸ்டாப் லாஸ் போடுறோம் இல்லையா சார், அது நிறைய கஷ்டமா இருக்கு சார். நீங்க சொல்றீங்க நம்ம அந்த எந்த பாயிண்ட்ல டாட் பாயிண்ட் வச்சுக்கோங்கிறீங்க. அந்த முதல் கண்டு வச்சு ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 5% ஆச்சுன்னா வெளில வந்துடணும், இல்லை பை பிரைஸ் கேண்டில் வெளில வர சொல்றீங்க. சம்டைம்ஸ் என்ன ஆகுதுன்னா இந்த கேண்டிலையும் சரி, இப்போ இந்த புட்டு லோ காட்டுது இல்லையா 78 ஆமாங்க. இதை கட் பண்ணிடுது. நம்ம வெளில வந்துடுறோம். கரெக்டா ஒரு ரூபா 78 77 வந்துட்டு திருப்பி நல்லா போயிடுது சார். நம்ம சப்போஸ் 85ல வாங்கி 82 83ல வாங்கிருக்கேன்னு வச்சுக்கோங்க, அது பைசா இருக்காது. நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். திடீர்னு 78 கட் பண்ணுது. நான் 78 70 கட் பண்ணி வெளில வந்தோடனே சரி ஸ்டாப் லாஸ் கிட்டு நான் வெளில வந்துடுறேன். ஒரு 77 வரைக்கும் போயிட்டு திருப்பி பாத்தீங்கன்னா அது 85 90 மேல போயிட்டே இருக்கு. அது ஒரு வாட்டி என்ன செய்யறோம், நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்ம அவசரப்பட்டுட்டோம் அப்படின்னு தோணுது. அடுத்த வாட்டி அதை பண்ண யோசிக்கிறோம், வெயிட் பண்ணலாம்னு யோசிக்கிறோம். அந்த சமயத்துல ஃபுல்லா இறங்கிடுது. இது நிறைய வாட்டி நடக்குது சார். இது எப்படி நாம வெளில வருது? இது தப்பா சரியா? இல்ல நான் அதுக்கு தான் என்ன பாக்குறோம், நம்ம ட்ரெண்டிங் மார்க்கெட் கான்செப்ட்டுக்கு போய்க்கிறோம். ட்ரெண்டிங் மார்க்கெட் இருந்தா என்ட்ரி எடுக்கிறோம். சரிங்களா? அப்புறம் ரீசன்ட்ல வச்சுக்கிறோம். ரீசன்ட்லோ எஸ்எல் ஹிட் அடிக்குதுன்னா வெளியே வர்றது தப்பே இல்லைங்க. ஏன்னா எஸ்எல் கம்மி பொண்ணு இல்லைங்க சார். இப்ப இருக்கிறது 81, நமக்கு வந்து இப்ப இருக்க ஸ்டாப்ல 78, நம்ம 70 இருக்கு. கரெக்ட்டுங்களா? அப்ப எவ்வளவு எஸ்எல் பாயிண்ட் வருது? நமக்கு 3 பாயிண்ட் எஸ்எல். கரெக்ட்டுங்களா? 3 ரூபா தானே எஸ்எல். புரியுதுங்களா சார்? இந்த 3 ரூபா வைக்கலாமே சார். 3 பாயிண்ட் எஸ்எல் மெயின்டைன் பண்ண முடியும். அது கீழே போயிட்டு நிறைய டைம் மேலேயே வந்துடுது சார். உடனே ஒரு பாயிண்ட்டுக்குள்ள மேல வந்துடுது. அது நம்ம வந்து என்ன பண்றோம், சரி ஸ்டாப் லாஸ் போடலாட்டா நமக்கு நஷ்டம் இல்லையே, லாபம் கிடைச்சிருக்குமேங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் நம்மளுக்கு கன்ஃபியூஷன். அப்படி வர்ற பட்சத்துல அங்க திரும்ப ரீஎன்ட்ரி பண்ணணும். அது எப்படி சார் பண்றது? அதுக்கு அந்த பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா? இப்ப சப்போஸ் 81 90 இருக்குது. கரெக்ட்டுங்களா சார்? அங்கிருந்து பிரேக் ஆகுது, திரும்ப வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிட்டு திரும்ப 81 90 வருது. அப்ப என்ன பண்ணணுங்க? அங்க ரீஎன்ட்ரி பண்ண வேண்டியதுதான். அப்ப இப்ப இந்த ஸ்டாப் லாஸ் வந்து புட்ல வந்து 78ஆவோ 77ஆவோ மாறி இருக்கும் சார். அப்போ ஒரு கொஞ்சம் மாறி இருக்கும். திருப்பி இதை ஸ்டாப் லாஸா வச்சுக்கணுமா? திருப்பி புதுசா வந்து ஸ்டாப் லாஸா வச்சுக்கிட்டு நம்ம 81 திருப்பி என்ட்ரி பண்ணி பார்க்க வேண்டியதான். ஆமாங்க, அதுதானே ட்ரேடிங் சார். நம்ம ட்ரேடிங் என்னது? இதுதான் நம்ம வாய்ப்பு. அந்த சைடு வருதுன்னா திரும்ப என்ட்ரி எடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். அதாவது எஸ்எல் ஹிட் அடிச்சு அப்படிங்கிற நீங்க அந்த ட்ரேடை விட்டுட்டு போனீங்கன்னா அதுதான் பெரிய டார்கெட்டா இருக்கும். அதான் சார் கேட்கறேன். நான் அதுதான் மிஸ் பண்ணிடுறேன். சச்சிமா அடுத்த வாட்டி தப்பு பண்றேன். கண்டிப்பா எனக்கே தெரியும். அடுத்த வாட்டி நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட்டாக வெயிட் பண்றேன். சரி ரிகவர் ஆயிடும், நேற்று ரிகவர் ஆயிடுச்சு, ரிகவர் ஆயிடும். அது என்ன தப்புன்னு தெரிஞ்சுக்கதான் சார். ஓகேப்பா. இப்போ நம்ம ஸ்டாப் லாஸ் ரிகவரி ஆகும்னு வெயிட் பண்ண வேண்டாம். சரிங்களா? நம்ம என்ன சொல்றோம், இந்த பிஓசிங்கிறது ஸ்ட்ராங் பையர்ஸ் அங்க பொசிஷன் இருக்கிறாங்க. கரெக்ட்டுங்களா? இப்போ அந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும். எப்படி என்ட்ரி எடுக்கலாங்க? டச் பண்ண எடுக்க வேண்டாம். பாருங்க, இப்போ என்ன ஆகுது, இங்க பிரேக் ஆகி திரும்பி இருக்குதுங்களா? இப்போ என்ட்ரி எடுத்துறோம். எடுத்தோன்னு என்ன பண்றோம், ஸ்டாப் லாஸ் வந்து 78 70 வச்சுட்டோம். அங்கிருந்து 3 பாயிண்ட் தான் ஸ்டாப் லாஸ். ஆனா டார்கெட் வந்து எவ்வளவு வருதுங்க? 8 ரூபா 10 ரூபா வருது இல்லைங்களா? அப்ப டார்கெட் அந்த டார்கெட் அங்க ஒரு 5% டார்கெட் அப்படின்னா 4 அங்கிருந்து 4 ரூபா. அப்ப 4 ரூபான்னா நம்ம 85 90 காசுல வெளியே வந்துடுறோம். இது டார்கெட். இப்ப நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் அடிச்சிட்டு திரும்பவும் மேல வரும்னா திரும்ப என்ட்ரி பண்றோம். புரியுதுங்களா? இப்போ இது ட்ரெண்டிங் மார்க்கெட் பொறுத்தளவுக்கு எஸ்எல் ஹிட் அடிக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர். எப்பாவது நடக்கலாம், ஆனா எப்பவுமே நடந்துட்டு இருக்காது. புரியுதுங்களா சார்? அது இப்போ மார்க்கெட் புல்லிஷ் பேரிஷா இருக்கு. இப்போ வந்து பேரிஷா இருக்கு. அப்ப என்ன ஆகுதுன்னா இது டக்குன்னு போனோடனே ரிவர்ஸ் ஆயிரும். நேத்தெல்லாம் பாத்தீங்க இல்லைங்களா?
நேற்று சென்செக்ஸ்லாம் பாரு என்னாச்சு, கரெக்டாக பியூசி டச் பண்ணி மூவ்மெண்ட் ஆச்சு. கரெக்டுங்களா? அப்போ எப்படி அது ப்ரிசைஸாக மூவ்மெண்ட் ஆகுது பாருங்க. இப்போ பாருங்க, இப்போ என்ன ஆகுது, இங்க இருக்கு நம்ம அந்த புட் ஆப்ஷன் மேலே வந்துருச்சு பாருங்க. புரியுதுங்களா? அப்போ அதுதான் விஷயம். நம்ம பிஓசிங்கிறது எப்பவுமே எஸ்எல் ஹிட் அடிக்கவே அடிக்காது. ரொம்ப அப்படியே ஹிட் அடிச்சாலும் நம்ம ஏத்துக்கிட்டு திரும்ப அது மேலே வர்ற பட்சத்தில் என்ட்ரி பண்றோம். புரியுதுங்களா? அதுதானே ட்ரேடிங். புரியுங்களா? நம்ம ட்ரேடிங்கிறது வாய்ப்பு அந்த பக்கம் வருதுன்னு தெரிஞ்சிருச்சு, புட் சைடு தான் மொமெண்டம் வருதுன்னு தெரியுது. அப்போ என்ன பண்றோங்க, பிஓசியில் என்ட்ரி பண்றோம், அங்கிருந்து 5% டார்கெட். இப்போ மார்க்கெட் மிக்ஸ்டப்பா இருக்கு. மிக்ஸ்டப்பா இருந்தாலும் 5% மூவ்மெண்ட் ஆகுதுங்களா? புரியுதுங்களா சார்? மிக்ஸ்டப்பா தான் இருக்கு. ஆனா அங்கிருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ பாயிண்ட் மூவ்மெண்ட் ஆகுதுங்க, அந்த 4 ரூபா மூவ்மெண்ட் ஆயிருச்சு இப்போ. கரெக்டுங்களா? இது என்ன ஆகுது, இது எப்படி தெரியுது நமக்கு, இந்த பாட்டத்தில் இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய பவர் ஹிஸ்ட்ரி என்ன சொல்லுது, இங்க பையர்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி இங்க வந்து செல்லர்ஸ் வந்துட்டாங்க, இங்க அக்ரெசிவா கால் சைடில். அப்போ ஒரு மொமெண்டம் வந்தா நமக்கு புட் சைடு தான் வரக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருச்சு. கரெக்டுங்களா? இப்போ போய் நம்ம கால் பிஓஸ்ல என்ட்ரி பண்றதை விட புட் பிஓஸ்ல என்ட்ரி பண்றது தான் கரெக்ட். அதையும் என்ன பண்றோம், இன்ஸ்டன்டா போய் எடுக்காம அந்த பிஓசி பிரேக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு ரிட்டர்ன் ஆகும் பாத்தீங்களா, அப்போ எடுத்துடுறோம். சரிங்களா? ஓகே பாருங்க, 86 வரைக்கும் வந்திருக்கு. அப்போ இந்த பிஓசில என்ட்ரி எடுத்துட்டீங்கன்னா இப்போ நம்ம ப்ராஃபிட் தான் இல்லைங்களா? ஆமா சார். இதே தான் இன்னொருத்தர் கேள்வி கேட்டிருந்தாரு, அதுக்கு இதுதான் பதில். நீங்க என்ன பண்ணக்கூடாது, பிஓசியை நீங்க டச் பண்ணணும்னு எடுக்க வேண்டாம், அது பிரேக் ஆதான்னு பாருங்க. அந்த பிரேக் ஆயிட்டு கீழே போயிட்டு மேல ரிட்டர்ன் ஆச்சு பாத்தீங்களா, அங்கே என்ட்ரி எடுங்க. சார் ஓகே சார். இந்த ஸ்டாப் லாஸ் தான் சார் நான் மிஸ் பண்றேன். ஸ்டாப் லாஸ் பண்ணிட்டு சார் சொன்னீங்க, அதெல்லாம் அந்த क्वेश्चन தான் கேட்டேன். ஓகே சார், தேங்க்யூ சார். எஸ் சார், தேங்க்யூ சார். ஓகே பாருங்க, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ப்ரீவியஸ் ஸ்டாப் லாஸ்ல என்ன வந்துச்சுன்னு பார்க்கலாம். பாருங்க, இப்போ இது ரீசெண்ட் லோ இல்லைங்களா, இப்போ இது வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் அடிக்காம மேலே வந்திருக்கு. சரி, இதுக்கு பிஃபோர் பிஓசி வந்துச்சு இல்லைங்களா, அது என்னாச்சு, அதுவும் ஸ்டாப் லாஸ் ஹிட் அடிக்காம தான் 10% வந்திருக்கு. கரெக்டுங்களா? சரி, இதுக்கு பிஃபோர் பிஓசி கட் ஆச்சு இல்லையா, அது என்ன நடந்திருக்கு, அதுவும் ஸ்டாப் லாஸ் ஹிட் அடிக்காம தான் 10% வந்திருக்கு. புரியுதுங்களா? சரி, இதுக்கு பிஃபோர் பிஓசி என்னாச்சு, அதுவும் ஸ்டாப் லாஸ் ஹிட் அடிக்கல. இப்போ இதான் ரீசெண்ட் லோ தான் ஸ்டாப் லாஸ். நான் சொல்ல கேண்டில் லோ கிடையாது, ரீசெண்ட் லோ 89. அங்கேருந்து எவ்வளோ தூரம் வரைக்கும் போயிருக்கு, 90 போயிருக்கு. இதுல தான் ஸ்டாப் லாஸ் ஹிட் அடிச்சிருக்குங்களா? அப்படியே ஹிட் அடிச்சாலும் அதை ஏத்துக்கணும். ஏத்துக்கிட்டு என்ன பண்றோம், எக்ஸிட் பண்ணிட்டு திரும்ப அடுத்து வரதை என்ட்ரி பண்றோம். சரிங்களா? ஓகே பாருங்க, 87 வரைக்கும் மொமெண்டமா இருக்கு. இதை தான் எஸ்எல் ஹிட் அடிக்குதுங்களா? அடிக்கல. ஏன்னா எந்த சைடு இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. எந்த சைடு இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு, ஃபுட் சைடு இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. கரெக்டுங்களா? அப்போ அந்த சைடு எடுக்கிறப்ப அந்த மொமெண்டம் வந்துடும். சார் இப்போ இந்த ட்ரேட் முடிஞ்சிருச்சா சார்? இப்போ நம்ம அந்த பிஓசியோட ட்ரேட் முடிஞ்சிருச்சு தானே? முடிஞ்சது. ஆமா, இப்போ பாருங்க 88 89 வந்துருச்சு. இதுக்கு அடுத்த ட்ரேட்னா நான் எப்ப சார் எடுக்கணும்? நான் திரும்ப பிஓசி பண்ணணுமா? கரெக்ட். அது நம்ம திரும்ப பிஓசி வரணும், அப்பதான் ட்ரேட் எடுக்கணும். நான் இப்பதான் பாக்குறேன் மார்க்கெட்டை. சரி, நான் அந்த இப்ப என்டர் பண்ணலாம்னா அது தப்பாயிடுமா சார்? அது ஆமா, நீங்க பாக்குறேன் எல்லாரும் டார்கெட் புக் பண்ண வேண்டிய இடத்துல என்ட்ரி பண்ணக்கூடாது. இப்போ 81ங்கிறது நமக்கு வந்து அங்க இருக்கு பெஸ்ட் பிரைஸ், அதுக்கு கீழே வருது 81 கீழேயே இருந்தா கூட எடுக்கலாம். ஆனா 81க்கு மேல இவ்வளவு தூரம் வந்துருச்சு, அப்ப கன்ஃபர்மேஷன் ஆகுதுன்னா பிஓசிக்காக வெயிட் பண்ணணுங்க. அதாவது நம்ம வந்து ட்ரேடர்ஸ் பொறுத்தளவுக்கு பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியங்க. புரியுங்களா சார்? நம்ம வந்து இப்போ மார்க்கெட் 81 இருக்கு, கரெக்டுங்களா சார்? இப்போ மார்க்கெட் ட்ரெண்டிங்காக மாறினா கூட ஒரு 4% 5%க்குள்ள ட்ரெண்டிங்காக மாறினா இமிடியேட்டாக எடுத்துடலாம். ஆனால் அதுவே 10%க்கு மேலே போய் கன்ஃபர்மேஷன் ஆச்சு அப்படின்னா எடுக்கக்கூடாதுங்க. 90க்கு மேலே இப்போ கன்ஃபர்மேஷன் 91 ஆச்சுன்னா நம்ம வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ண பாருங்க, இப்போ நம்ம வந்து மல்டி டன் வெயிட்ல இருக்கு, மார்க்கெட் டன் பீரிஷா இருக்குங்க. இப்போ சப்போஸ் நமக்கு இந்த இடத்துல இந்த இடத்துல பீரிஷ்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன பண்ணக்கூடாது, 10% 8 பாயிண்ட் தாண்டிருச்சுங்க. அப்ப எடுக்க கூடாது. பாருங்க இப்ப என்ன ஆகுது பாருங்க, இங்க பீரிஷ் வந்து மிக்ஸ்ட் அப் ஆயிருச்சு. இப்ப நீங்க புட் ஆப்ஷன் வச்சிருந்தீங்கன்னா எக்ஸிட் பண்ணிக்கலாம் இல்லையா இங்க? அதாவது நீங்க பிஓசி கிட்ட என்ட்ரி பண்ணியிருந்தா கூட இது பாருங்க டாப்ல வந்து மிக்ஸ்ட் அப்னு சொல்லுது. அப்ப என்ன அர்த்தம், அங்க இருக்கிற பெரிய ட்ரேடர்ஸ் யாரோ ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்மளையும் எக்ஸிட் பண்ண சொல்லுது. அப்ப என்ன பண்ணிக்கலாம், இங்கே எக்ஸிட் பண்ணலாம். அப்ப இது ப்ராஃபிட் தான் இருக்கு இல்லைங்களா? அங்க 10 பாயிண்ட் மேல வந்திருக்குல்லங்க. ஓகேங்களா? சென்செக்ஸ்ல பேரிஷ் வந்துச்சு. ஓகே, இன்னைக்கு நான் சென்செக்ஸ் பாக்குறது இல்லைங்க சார். ஏன்னா இன்னைக்கு வந்து பாருங்க, இது ஃபர்ஸ்ட் சென்செக்ஸ் ஃப்ரைடே நிஃப்டி தான். ஏன்னா அதுல வந்து அது பிரீமியம் ரொம்ப அதிகமா இருக்குங்க. கரெக்ட் சார். நீங்க சென்செக்ஸ் ட்ரேட் பண்றவங்க சென்செக்ஸ் ட்ரேட் பண்ணலாம். சரிங்களா? இது வந்து நிஃப்டியும் சென்செக்ஸும் மிக்ஸ்ட் அப் பண்ணி வச்சிருக்கேன். ரெண்டையும் பாத்துக்கங்க. ரெண்டு ஒரு சைடு அலைனாங்கறப்ப நல்ல பர்ஃபார்ம் மொமெண்டம் வருங்க.
மோஸ்ட்லி இந்த ஃபர்ஸ்ட் டே இப்போ எக்ஸ்பிரி முடிஞ்சு அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் ப்ரீமியம் அதிகமாக இருக்கும். அப்போ தான் கான்ட்ராக்ட்ஸ் பில்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. பாருங்க இப்போ என்ன இருக்குன்னா இங்கே நிஃப்டியில் 16 லட்சம் கான்ட்ராக்ட் வந்துட்டாங்க. கரெக்டுங்களா? 5 லட்சம் 10 லட்சம் 16 வந்துட்டாங்க. ஆனால் சென்செக்ஸ் போய் பாருங்க அதில் வெறும் 5000 10,000 அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ இன்னும் கான்ட்ராக்ட் பில்ட் பண்ண டைம் ஆகும். சரிங்களா? சார் இது ஒன்லி சென்செக்ஸ் நிஃப்டி மட்டும் தானே சார்? எம்சிஎக்ஸோ இல்லை அதெல்லாம் ஒர்க் ஆகாது சார்? பேங்க் நிஃப்டி அதெல்லாம் எந்த அளவுக்கு சார் ப்ராபபிலிட்டி இருக்கு சார்? ஜென்ரலாக கேட்குறேன் சார். இது அதாவது சேம் செட்டப் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் சார். எல்லாத்துக்கும் கான்சன்ட்ரேட் ஒர்க் ஆகும். நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் வீக்லி எக்ஸ்பிரி இருக்கிறதுனால நமக்கு ப்ராஃபிட் பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்கும். இதே பேங்க் நிஃப்டி போயிட்டீங்கன்னா ப்ரைஸ் எல்லாமே இப்பவே அதிகமாக இருக்கும். அது மாதம் கடைசி வாரம் மட்டும்தான் ட்ரேட் ஆகும். ஆனால் க்ரூட் ஆயில் அடுத்த நேச்சுரல் கேஸ் ரெண்டையும் ட்ரேட் பண்ணலாம். அந்த ரெண்டுமே நல்லா ட்ரேட் ஆகுது. அது ரெண்டுக்குமே ஒர்க் ஆகும். நான் செக் பண்ணி பார்த்தேன் சார் ஈவினிங் ஒரு நாள். அதுதான் சார் செக் பண்ணி கரெக்டாக ஒர்க் ஆச்சு. அதுதான் சார் கேட்டேன். நான் என்ட்ரி எடுக்கல, பட் செக் பண்ணி பார்த்தேன் சார். அதுதான் க்ரூட் ஆயில் பண்ணலாம், பார்க்கலாம் சார். க்ரூட் ஆயில் ஒர்க் ஆகும். அதாவது க்ரூட் ஆயில் நேச்சுரல் ரெண்டுமே நமக்கு மெகாக்கு யூஸ் பண்ணுங்க, கண்டிப்பா ஒர்க் ஆகும். க்ரூட் ஆயில் மெகாக்கு ஆமா, மெகா அதே மாதிரி நேச்சுரல் கேஸ் மெகாக்கு யூஸ் பண்ணிக்கங்க. அதான் நீங்க சொல்றது ஆப்ஷன்ஸ் போக கூடாதுன்றீங்க. கரெக்ட். ஆப்ஷன்ஸ், ஆமா ஆப்ஷன்ஸ் சொல்லுங்க. க்ரூட் ஆயில் ஆப்ஷன், அடுத்து நேச்சுரல் கேஸ் ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன்ஸ் ஓகே. ஆமா சார், நீங்க லைவ் ட்ரேடிங் பண்ணலாமா சார்? லைவ் ட்ரேடிங் காட்டலாமா சார்? நீங்க எப்படி ட்ரேட் பண்றீங்க, எந்த பாயிண்ட்ல என்ட்ரி ஆகும், அதாவது இது காட்ட வேண்டாம். இந்த இடத்துல நான் என்ட்ரி ஆகிறேன், ஏன் என்ட்ரி ஆகிறேன், இந்த இடத்துல எக்ஸிட் ஆகிறேன், ஏன் எக்ஸிட் ஆகிறேன்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? அது நீங்க பண்ணலாமா சார்? அதுக்கு இப்போ உங்களுக்கு அலோடு இருந்தாது, நீங்க பண்ண முடியுமா? அது ஓகே. இதுக்கு பிஃபோர் எடுத்த கிளாஸ்ல எல்லாம் பண்ணியிருக்கேங்க. அப்ப நான் ட்ரேட் பண்ணப்போ நான் காட்டியிருப்பேன். இன்னைக்கு நான் ட்ரேட் எடுக்கலீங்க. அதனால இன்னைக்கு நான் எதுவும் காட்ட முடியாது. ஏன்னா ட்ரேட் எடுக்கிறப்ப காட்ட முடியும். இதோட கிளாஸா இல்லாம சார் ட்ரேட் மட்டும் பண்ற மாதிரி அப்படி காட்டக்கூடாது. முடியுமா? அது கேக்குறேன். பெனிஃபிட் கிடையாது. ஆமா, இது வந்து என்எஸ்சி நம்ம என்எஸ்சில இருக்கிற ஆத்தரைஸ் பர்சன். ஆமா, அதாவது என்எஸ்சில நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்குன்னு பாத்தீங்கன்னா நம்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஏபி நம்பர்னு ஒன்று இருக்குங்க. அது எக்ஸ்சேஞ்சில் ஒரு நம்பர் கொடுப்பாங்க. அதே மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை என்எஸ்சில இருந்து எங்களுக்கு இங்க சைட் விசிட் வருவாங்க, வந்து செக் பண்ணுவாங்க. அப்படிங்களா? நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்க. அதாவது நம்ம வந்து பாருங்க டிப்ஸ் கொடுக்கறது, கால்ஸ் கொடுக்கறது, அக்கௌண்ட் ஹேண்டில் பண்றது, அது போக அக்கௌண்ட் காட்டுறது. இப்ப நம்ம பார்த்தோம். இப்ப நம்ம என்ன பார்த்தோம், இந்த இடத்துல பீரிஷா இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். கரெக்ட்டுங்களா? ஏன்னா உங்களுக்கு சாஃப்ட்வேர்ல நான் சொல்றேன் இந்த மாதிரி பீரிஷா இருக்குன்னு சொல்றேன். இது வந்து உங்களோட நாலேஜ் இம்ப்ரூவ் பண்றதுக்காக பண்றோம். கரெக்ட்டுங்களா? இதுக்கடுத்து என்ன சொல்றேன், இந்த இடத்துல மேலே ஏறுன்னு சொன்ன மேலே ஏறிடுச்சுங்களா? இப்ப நீங்க பிரேக் ஆகுது, பிரேக் ஆகுது, இது மேல வரும்னு சொல்றோம். மேல வந்துட்டு தானே இருக்குங்க. கான்செப்ட் அவ்வளவுதாங்க. நீங்க என்ன பாக்குறீங்களோ அதே தான் நானும் பாக்குறேன். இதுல எந்த வித்தியாசம் கிடையாது. நீங்க ட்ரேட் பண்றப்ப தான் நானும் ட்ரேட் பண்ண போறேன். கரெக்ட்டுங்களா? இதே சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேட் எடுக்கிறோம். அப்படிங்கள நீங்க பாக்குற சிக்னலுக்கும் நான் பாக்குற சிக்னல் எது மிக்ஸ்ட் எதுவுமே பார்த்தா நமக்கு அங்க வேரியேஷன் வராது. நம்ம என்ன பண்ணணுங்க, இங்க மல்டி டன் மார்க்கெட் டன் நம்ம அலைன் ஆனா என்ட்ரி எடுக்கணும். நான் யூஸ் பண்ற லாட் சைஸ் அதிகமான லாட் சைஸ். அப்போ அதிகமான லாட் சைஸ் அப்ப நான் என்ன பண்ணுவேன், ட்ரெண்டிங் மார்க்கெட் மட்டும் தான் ட்ரேட் எடுப்பேன். சார், இந்த சார்ட்ல சென்செக்ஸ் எப்படி ஆட் பண்ணனும்? ஓகே, இது சென்செக்ஸ் வந்து bse.options.in அதுக்கு தனி வெப்சைட் இருக்கு. ஓகே பாரு, உங்களுக்கு அந்த வெப்சைட் லிங்க் வேணும் அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு பாத்தீங்கன்னா நீங்க டெக்ஸ்ட் பண்ணுங்க, உங்களுக்கு அந்த லிங்க் எல்லாம் அனுப்பிச்சிக்கிறேன். சரிங்களா? ஓகே சார், தேங்க்ஸ் சார். சார் க்ரூடுக்குலாம் அப்ப M6 போறோமா சார்? க்ரூடுக்குள்ள போகும்போது நீங்க க்ரூட் ஆயில் யூஸ் பண்ணீங்கன்னா M6 அது வந்து mcx.options.in இந்த ஃப்ரண்ட் வெப்சைட் போய்க்கிறீங்க. இந்த வெப்சைட் பாருங்க, ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா இங்க தெரியுது இல்லீங்களா, NSE, BSE, NFO. இதை செலக்ட் பண்ணீங்கன்னாவே அந்த வெப்சைட்டுக்கு டைரக்டா வந்துடும். சார் ஒன் டவுட் சார். டவுட் கேட்கலாம். சொல்லுங்க சார், ஒரு டவுட் சார். எஸ் மேம். சார், நான் வந்து டிசம்பர் வரைக்கும் ஆக்டிவேட் பண்ணிருக்கேன் சார். அது அப்ப வந்து எனக்கு இந்த ட்ரெண்ட் தனியா பே பண்ணணும். ஆமா கரெக்ட்டுங்க. இது வந்து ட்ரெண்ட்ங்கிறது ஒரு ஸ்கேல்புக்காக கொண்டு வந்திருக்கிறோங்க. இதுல மொத்தம் 7 இண்டிகேட்டர் அப்டேட் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு வந்து தனி சார்ஜஸ் வருதுங்க. இது வந்து 7,500 rupees மந்த்லி வருதுங்க. நீங்க ஏற்கனவே நீங்க சாஃப்ட்வேர் சார்ஜஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்க வாட்ஸ்அப் அனுப்பிச்சு வைங்க.
உங்களுக்கு பார்த்துட்டு எவ்வளோ நம்ம ரிமைனிங் பேமெண்ட் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்றேன். அதுக்கேற்ற மாதிரி ஆஃபர்ஸ் பண்ணிக்கலாம். சார் இந்த நீங்க ஃபுல் நியூசிஎஸ் டைமிங் பத்தி ஒரு டவுட் இருக்கு சார். இப்போ பொசிஷனை வந்து 3:30க்கு அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக பொசிஷன் எடுக்கலாமா, க்ளோஸ் பண்ணலாமா? சப்போஸ் நான் 3:15 பொசிஷன் க்ளோஸ் பண்ணலாட்டி நான் பரவாயில்ல வெயிட் பண்ணுறேன்னா எத்தனை மணிக்கு சார் லாஸ்ட் எனக்கு சான்ஸ் இந்த 3:35 to 3:40 சார் ட்ரேட் பண்ணுறதுக்கு? ஓகே, இப்போ இருக்கிறது வந்து 3:40 வரைக்கும் டைமிங் இருக்குங்க சார். அப்போ நீங்கள் அது வரைக்கும் வச்சு கூட ஹோல்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரி அப்போ அப்படி பண்ணுவாங்க. நேற்றுலாம் செஞ்சு பார்த்தீங்கன்னா ஜீரோ ஆகுது, கால் சிர்ஃபில் ஏறுது. அப்படிங்கிற எந்த சைடான மொமெண்டம் ஆகலாம். அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், அங்கே போய் ரிஸ்க் எடுக்கக்கூடாது. அங்கே போய் நான் ட்ரேட் பண்ணுவேன்னு நான் கடைசி நியூஸில் ட்ரேட் பண்ணக்கூடாது. சரி சார். இப்போ இந்த ஆர்ஆர் செட்டப்புக்கு நீங்கள் இப்போ எப்படி சார் டைமிங்? நான் இங்கே ஆர்ஆர் பண்ணதில்லை, பட் நீங்கள் 3:15 பார்ப்பீங்க, 3:30 நீங்கள் எப்போ வேணால் அது வாங்கிக்கலாம், பொசிஷன் ஹோல்ட் பண்ணுவீங்க. இப்போ வந்து அது எப்படி சார் பண்ணுறீங்க? 3:35க்கு மேலே வாங்கி ஹோல்ட் பண்ணிக்கலாமா சார் மறுநாளுக்கு? ஆமாம், கரெக்ட். இப்போ நம்ம 3:30 இப்போ நமக்கு வந்து அந்த நமக்கு 3:30 க்ளோசிங் ப்ரைஸ் தெரிஞ்சது, கரெக்ட் இல்லைங்களா? ஃபர்ஸ்டாவது நம்ம என்ன பண்ணுவோம், 15 மினிட்ஸ் பார்த்துட்டு நம்ம ட்ரேட் பண்ணுவோம். இப்போ என்ன பண்ணுறோம், 3:30க்கு பார்க்குறோம். 3:30 க்ளோசிங் ப்ரைஸ் இருக்கு, அந்த ஸ்ட்ரைக் லிஸ்ட் லோட் பண்ணிட்டு அந்த 10 நிமிஷத்துல என்ன பண்ணிக்கலாம், நீங்க அங்கேயே ட்ரேட் எடுக்க ஆரம்பிக்கலாம். அந்த 3:30 பிரைஸ் தான் சார் லோட் பண்றீங்களா? அந்த சேஞ்ச் ஆன க்ளோஸ் பிரைஸ் லோட் பண்ணிக்கிறேன். ஏன்னா சம்டைம்ஸ் எம்எஸ்சி ஃபுல்லா நான் இதுல இருக்கு, பேரிஷ்ல இருக்கும்போது நேற்று மார்க்கெட் ஏறிடுது. இதே மாதிரி ஆகுது இல்லை சார்? அது ஓகே, அதை நீங்க வந்து 3:15 க்ளோஸும் நீங்க வச்சுக்கலாங்க சார். இப்போ 3:15 க்ளோஸ் பாக்குறீங்க, அது புல்லிஷா இருக்கு. அதே 3:30க்கு ஒரு க்ளோஸ் வருது, அதையும் பாக்குற. ரெண்டு புல்லிஷா தான், கன்ஃபர்மேஷன் தான் இருக்குங்க. ஓகே சார். அது அப்புறம் 3:35க்கு அப்புறம் அதை எடுத்துக்கலாம், வாங்கி ஹோல்ட் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம ஆர்ஆர் பொறுத்தளவுக்கு பொசிஷனல் செட்டப் எப்பவுமே வந்து பெரிய ட்ரேடர்ஸ் 3:15க்கு மேல தான் பொசிஷன் எடுக்கிறாங்க. அப்போ 3:15க்கு அதுக்கப்புறம் வரக்கூடிய நம்ம என்ன பண்றோங்க, அங்க இருக்கக்கூடிய எம்எஸ்சி பாக்குறோம். எம்எஸ்சியில் ஒரு சைடு பை ஒரு சைடு செல் இருக்கணும். பாருங்க, இப்போ எக்ஸாம்பிள் நேற்று என்ன செட்டப் இருந்ததுன்னா சைட்வேஸ் மார்க்கெட். சைட்வேஸ் மார்க்கெட்ல 24,400 பாட்டம் லெவல், கரெக்டுங்களா? 24,500 டாப் லெவல். ஆனா நிப்டி நேற்று க்ளோஸ் ஆனது 24,395 பாட்டம் லெவலுக்கு கீழே, கரெக்டுங்களா? அப்ப என்ன பண்றது, அங்கேயே அவங்க சொல்லிட்டாங்க அந்த பாட்டம் லெவல் ஏற்கனவே உடஞ்சிருச்சு நேற்று, புரியுங்களா? அப்போ நேற்றும் பார்த்தீங்கன்னா புட் சைடு இருக்காங்க. அப்போ என்ன பண்ணலாம், புட் சைடு நேற்று ஹோல்ட் பண்ணியிருக்கலாம். இது மிக்ஸ்டப் செட்டல்லையும் நம்மளால அதை ஹோல்ட் பண்ண முடியும். ஆனா நம்ம என்ன சொல்றோம்னா, ட்ரெண்டிங் செட்டப் வரட்டும், ஒரு சைடு கிரீன் ஒரு சைடு ரெட், அப்போ நீங்க ஹோல்ட் பண்ணுங்க. ஆமாம், அப்பதான் அக்யூரேசி அதிகமா இருக்கும், அந்த மொமெண்ட்டும் ஸ்பீடா இருக்கும். இப்போ இன்னைக்கே நீங்க கால் சைடு ஹோல்ட் பண்ணி இந்த புட் சைடு ஹோல்ட் பண்ணிருந்தா 20-30 பாயிண்ட் தான் மொமெண்ட் ஆகுதுங்க. இதுவே ட்ரெண்டிங் மார்க்கெட் அப்போ அது ஒரு 40-50% அந்த சைடு நமக்கு வந்து அதிகமான மொமெண்டம் கிடைக்கும். ஓகே, பாருங்க. இப்போ இந்த சாஃப்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4.5 அப்படிங்கிறது நார்மல் ப்ரைஸ் ஆப்ஷன் ஸ்டாருக்கு. இந்த ட்ரெண்ட் ஸ்கேல்பர் புது இண்டிகேட்டருக்கு 7,500 rupees வருது, சரிங்களா? இப்போ நீங்க என்ன பண்ணலாம், சப்போஸ் இன்கேஸ் நீங்க வந்து ஆக்டிவேட் பண்ணிருக்கீங்க 3 months 1 year இருக்குது அப்படின்னா, நீங்க வந்து அதுக்கு டிஃபரன்ஷியல் மட்டும் பே பண்ணா போதும். நீங்க ஃப்ரெஷ்ஷா அடிஷனலா 7.5 மந்த்லி அப்படி பே பண்ண வேண்டியது இல்லை. அதாவது நீங்க ஏற்கனவே ஒரு பேக்கேஜ் எடுத்திருக்கீங்கன்னா அதோட டிஃபரன்ஸ் மட்டும் பே பண்ணா போதும், சரிங்களா? இப்போ ஜென்ரலா நீங்க மந்த்லி 3 monthsக்கு பாத்தீங்கன்னா அந்த ஆஃபர் தரீங்களா சார்? இப்போ அந்த மாதிரி ஆஃபர் தரலையா சார் 7.5க்கு ஏதாவது? இருக்குங்க சார். 3 monthsக்கு அந்த 3 monthsக்கு ஆஃபர் இருக்கு. நீங்க இதுல நம்ம 3 months பண்ணா 20,000 rupees வருதுங்க. அது அப்படியே 3 monthக்கு வந்துருங்க. ஓகே ஓகே. இப்போ 20,000 rupees கம்மி ஆகுமா சார்? 22,000 கம்மி ஆகும், கரெக்ட்டுங்களா சார்? ஆமா, கரெக்ட். ஓகே. சார் நாங்க இது நிஃப்டியோட ஸ்டாக் யூஸ் ஹலோ சொல்லுங்க சார். நிஃப்டியோட ஸ்டாக்ல யூஸ் பண்ண முடியுமா சார்? இப்போலாம் நம்ம ஸ்டாக் யூஸ் பண்ணலாம் சார். ஆனா மோஸ்ட் ரெக்கமெண்டட் நம்ம நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் இண்டெக்ஸ் மட்டும் தாங்க. நம்ம ஸ்டாக்ஸ் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணா ஸ்டாக்கும் பக்காவா ஒர்க் ஆகும். நம்ம அதுக்கான ஸ்டாக்குக்கான எம்எஸ்வி ரெடி பண்ணிட்டு இருக்கோம் சார். ஏன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப கஸ்டமைஸா பண்ண வேண்டியது இருக்குங்க. அதனால ஸ்டாக்குக்கு தனியா அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். பட் அது எஸ்டிஆர் இருக்கு. நீங்க ஸ்டாக் யூஸ் பண்றீங்கன்னா எஸ்டிஆர் லைன் இருக்கு பாத்தீங்களா, அந்த லைன் கட் ஆயிட்டு மேல வரப்ப என்ட்ரி எடுங்க. இது ஒர்க் ஆகுதுல சார்? நம்ம அதாவது இங்க இருக்கக்கூடிய எல்லா இண்டிகேட்டர்ஸுமே ஆக்டிவா இருக்குங்க. அதாவது நீங்க ஸ்டாக் ஆப்ஷன் போனீங்கன்னா இதுல இருக்கிற ஆக்டிவ். நீங்க வேணா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க, உங்களுக்கு உங்க ஸ்டாக் ஆப்ஷன் லோட் பண்ணி காட்டுறேங்க சார். இந்த போஷோர ட்ரை பண்ணுங்க சார். ஓகே, அத போஷ் லிமிடெட் சொல்றீங்களா? ஆமா சார்.
ஓகேங்க சார். நீங்க வந்து இப்ப நீங்க ஸ்டாக் ஆப்ஷன் பண்ணல கொஞ்சம் அதுல நமக்கு வந்து அந்த ஓஇ டேட்டா அதிகமா இருக்கிற மாதிரி பாத்துக்கங்க. சரிங்க. late in the 2027. 46,500 லோட் பண்ணலாங்களா சார்? 46,500ங்க. ஆமாம் சார். ஓகே பாத்தீங்கன்னா இப்போ அது சைட்வேஸா இருக்கு. ஆனா ஒரே ஒரு டைம் மட்டும் அந்த புட் சைடுல ஒரு சின்ன ஒரு மொமெண்டம் கொடுத்துருக்கு. சரிங்களா? இங்க புட் சைடுல ஒரு மொமெண்டம் இருக்கு. அது நமக்கு வந்து இதுல வந்து லிக்விடிட்டி அதிகமா இருக்கணும். பாத்தீங்க இது வந்து பாருங்க உள்ள ட்ரேடே ரொம்ப கம்மியா ட்ரேட் ஆகுது. Yeah, sure. As per the information that we received. இங்க ஸ்கேல்பர் பார்க்கலாமா சார்? இங்க வந்து புட் கன்ஃபர்ம் ஆயிட்டு இங்க புட் சைடு ஒரு சின்ன மொமெண்டம் ஆயிட்டு அப்புறம் திரும்ப அது என்ன இருக்கு நியூட்ரலா இருக்கு. எப்படிங்க சார்? ஹலோ டாடா மோட்டார்ஸ் இல்ல நீங்களே போடுங்க சார். சார் நீங்களே நிறைய லிக்விடிட்டி இருக்க ஸ்டாக்கா பார்த்து காட்டுங்க சார். நீங்களே இல்லனா நான் ஆக்சுவலா ஸ்டாக் ஆப்ஷனே ட்ரேட் பண்றது இல்லைங்க சார். நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு அப்படிங்களா? ஓகே சார். சார் டாடா மோட்டார்ஸ் சார். தேங்க்யூ சார். எஸ் சார், தேங்க்யூ சார். ஓகே, டாடா மோட்டார் என்ன ஸ்ட்ரைக் பிரைஸிங் சார்? ஆனா நம்ம டாடா மோட்டார்ல ஆப்ஷன் இருக்குங்களா? இருக்கு சார். 460 இருக்குல்ல சார்? இருக்கு சார். ஓ இல்லைங்களோ? ஓகே சார். ஹலோ சொல்லுங்க சார். சார் நிஃப்டில இப்ப கால் பியூசி 92 சேஞ்ச் ஆயிடுச்சு சார். எதனால சார்? ஓகே ஒரு நிமிஷம் சார். நம்ம 24 350 ஓகே ஏயுஜி 18th சார். 24 350 ஏயுஜி ஓகே 9 ஓகேப்பா. இது புட் ஆப்ஷன்ல 81 தான் இருக்குங்க. நம்ம கால் சைடு ஷிஃப்ட் ஆயிருக்குங்க. அங்க அக்ரெசிவா செல் பண்றாங்க அங்க. அதாவது நம்ம கால் பியூஓசி நம்ம டவுன் சைடு ஷிஃப்ட் ஆகுதுன்னா அக்ரெசிவா செல் பண்றாங்கன்னு அர்த்தங்க. நம்ம டாப் சைடு ஷிஃப்ட் ஆனா அங்க ப்ராஃபிட் புக் பண்றாங்கன்னு அர்த்தங்க. இப்போதைக்கு கால் சைடுல பியூஓசி ஷிஃப்ட் ஆயிருக்கு, அங்க செல் பண்ணிட்டு இருக்காங்க. தெரியுதுங்களா? இங்க போனீங்கன்னா இந்த பியூஓசி டேபிள்னு ஒன்று இருக்கும் பாட்டத்துல. இங்க பாருங்க கால். அப்ப என்னதுன்னா கால் சைடு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க சார். 111 103 இப்போ 92க்கு ஷிஃப்ட் ஆயிருக்கு. அங்க செல் பண்ணி அந்த பிரைஸை கீழே கொண்டு வந்துட்டே இருக்காங்க. அதே இன்ஃபர்மேஷன் தான் எம்எஸ்சிலையும் இருக்குது. அப்புறம் எல்லாம் மேட்ச் ஆகுது பாத்தீங்களா? எல்லாம் ஒரு பாயிண்ட்ல மேட்ச் ஆகுது. என்ன ஆகுது? புட் சைடு தான் பை இருக்காங்க, கால் சைடு செல் பண்றாங்க அப்படிங்கிறது இதுல நமக்கு தெளிவாவே தெரியுது. இந்த நேரத்துல கால் அட்டன் பண்றதோட புட் சைடு அட்டன் பண்ணலாம். எப்பெல்லாம் புட் சைடு வாய்ப்பு கிடைக்குதோ கரெக்ட்டுங்களா? இப்ப போய் ஹைல போய் எல்லாம் எடுக்கக்கூடாது. நமக்கு திரும்ப அந்த பிரைஸ் கீழே ஃபால் ஆகணும், நாங்க பிஓசி கிட்ட வரணும், இல்ல நம்ம ஸ்கேல்பர்ல அங்க ஒரு சேஞ்சபிள் இருக்கு, அங்க ஒரு என்ட்ரி கிடைக்குது, நாங்க இங்க என்ட்ரி எடுக்கலாம். சார் இந்த டிஎஸ் இல்ல சார், இப்போ முன்னாடி புட்டு டாட்ல இருந்தது, இப்போ ஒரு புட்டு ரைஸ் ஆகி டவுன் வந்துட்டு இருக்கு. இது திருப்பி கால் டாட் புட்டு தான் திருப்பி புட் டாட் வருமா சார்? இது இல்ல அப்படி இல்லைங்க, நம்ம திரும்ப புட் டாட்டும் வரலாங்க சார். அதான் இங்க ஒரு புட் டாட் வந்து இல்லைங்களா? இங்க 10% மூவ்மெண்ட் ஆயிடுச்சு. திரும்ப இங்க ஒரு புட் சைடு வந்து இங்கேயும் 10% மூவ்மெண்ட் ஆயிட்டு இப்போ திரும்ப ஃபாலோ ஆயிடுச்சு. கேக்குறேன். இது வந்தாலும் ஓகே தானே சார்? உங்களுக்கு அந்த ரேட் லோ ரேட்டா இருந்தது எல்லாம் கரெக்டா இருந்தா திருப்பி ரிப்பீட் ஆனாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். அக்செப்ட் பண்ணிக்கலாம், ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ இங்க ஒரு புட்ஸ், இங்க ஒரு 10, இங்க ஒரு 10. நீங்க பாத்தீங்கன்னா காலையில இருந்து புட் சைடுல பாத்தீங்கன்னா பாருங்க, இது வந்து மேல போகல, இது இங்க இறங்க ஆரம்பிச்சது. இங்க 1 2 3 ட்ரேட்ஸுமே மினிமம் 10%க்கு மேல மூவ்மெண்ட் ஆயிருக்கு. இது மார்க்கெட் மிஸ்டர் மார்க்கெட்ல. அப்ப ட்ரெண்டிங் மார்க்கெட்ல எவ்வளவு மூவ்மெண்ட் ஆகுன்னு பாருங்க. ஆமா ஓகே சார். இப்போ புட் வந்து 132 ரூபீஸ் காட்டுது சார். புட் இப்போ புட் பிஓசி ஓகே. இது நமக்கு வந்து புட் பிஓசி 81ல இருக்குங்க சார். 81.90 பைசா. அதான் அட் தி மணி ஸ்ட்ரைக் பிரைஸ். அதான் சார் 350 தான் சார். 24 350 தான் சார் அட் தி மணி. ஆமாங்க சார். 24 350. ஆமா சார். 24 350 எனக்கு 134 காட்டுது சார். புட் பிஓசி 18th ஆகஸ்ட் லோட் பண்ணிருக்கீங்க சார். 18th ஆகஸ்ட். ஆமா சார். 18th ஆகஸ்ட் போட்டுருக்கேன். ஏன் இது லிங்க் அடுத்து 18th ஆகஸ்ட் தான் போட்டுருக்கேன். செக் பண்றேன் சார். சார் ஒரு டவுட் சார். 18th ஆகஸ்ட் தானே சார்? கரெக்ட்டுங்களா? ஹலோ சொல்லுங்க சார் ஒரு டவுட். ஓகே சார். செக் பண்றேன். ஓகே சார். ஓகே கரெக்ட் சார். ஓகே சார். ஹலோ சொல்லுங்க சார் ஒரு டவுட் சார். எஸ் சார். அந்த அட்வான்ஸ் இருக்குது இல்ல சார், அந்த ஒரு டூல் பார், அத ஒன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். அதுக்குள்ள இருக்கேது அட்வான்ஸ் இது சொல்றீங்களா மேம்? ஆமா எஸ் சார், அதுதான். ஓகே பாருங்க, இது அட்வான்ஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்னாங்க, நம்ம டிஎஸ்டிஆர் வீக்ஸ் அடுத்து எக்ஸ்ஆர்பி கொடுத்துருக்கோம். இது போக புதுசா என்ன பண்ணிருக்கோம்னா எக்ஸ்ஆர்பி ஜோன் ஆட் பண்ணிருக்கிறோம். பாருங்க இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த எக்ஸ்ஆர்பி ஜோனை ரிமூவ் பண்ணிட்டோம்னா நம்ம நார்மலா இருக்கக்கூடிய இந்த லைன் தான் வருது கரெக்ட்டுங்களா?
இது என்ன சொல்லுதுன்னா 0 100 0 100 அந்த மாதிரி காட்டும். 0 இருந்துச்சுன்னா XRP அங்க ஸ்ட்ராடில் பாட்டம் அவுட் ஆயிருக்குன்னு அர்த்தம். அங்க செல்லர் மட்டும் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லுது. அப்ப செல்லர் மட்டும் இருந்தா ஆப்போசிட்ல மார்க்கெட் மேக்கர் ரைஸை கரெக்ஷன் பண்ணணும். கரெக்ட்டுங்களா? அதுதான் அல்கோவோட வேலை, அதுதான் மார்க்கெட் மேக்கர் வேலை. அப்ப எப்பெல்லாம் 0 வருதோ அந்த ஸ்ட்ராடில் திரும்ப எக்ஸ்பேண்ட் ஆகும். கரெக்ட்டுங்களா? இப்ப நம்ம என்ன பாக்குறோம்னா இதை வந்து ஜோனா ஃபைண்ட் பண்றதுக்காக இது XRP ஜோன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கலர் வர ஆரம்பிக்கும். அப்ப இது என்ன இருக்குன்னா இது வந்து பாட்டம் அவுட் ஆகிறப்போ நமக்கு என்ன இருக்கும், இந்த இடத்துல ஒரு ஆரஞ்சு ஆகவும் எக்ஸ்ட்ரீம் பாட்டம் அவுட்னா ஒரு கிரீன் கலரா வரும். தெரிஞ்சுட்டா கிரீன் கலர். அப்ப என்ன அர்த்தம், இது எக்ஸ்ட்ரீம் பாட்டம் அவுட் ஆயிடுச்சு நம்ம பார்த்தாவே கண்டுபிடிக்கிறதுக்காக. அப்புறம் டிஎஃப் ஹை லோ அது பண்ணிருக்கீங்கல்ல சார்? ஆமா, இது எதுக்கு அப்படின்னா நம்ம டைம் ஃப்ரேம் ஸ்கேல்பர்ஸ். அதாவது நீங்க வந்து நீங்க டிஎஃப் ஹை லோ பண்ணிட்டீங்கன்னா இந்த 15 மினிட்ஸோட ஹை லோ, ஹவர்லி ஹை லோ இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்ப 15 மினிட்ஸ் ஹை லோ நான் ஆட் பண்ணிட்டேன்னா இது என்ன இப்போ சமீபத்தியோட ஹை என்ன, கரெக்ட்டுங்களா? இதே மாதிரி 30 மினிட்ஸ் ஹை ஹவர்லி. இது எதுக்கு அப்படின்னாங்க டார்கெட்டை எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். ஓகே 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 ஓகே. இப்ப இதுல எது சார் எவ்வளவு வச்சா நம்மளுக்கு பெஸ்டா இருக்கும் டார்கெட் இந்த 15 மினிட்ஸ்? ஓகே, இது நீங்க வந்து நீங்க மோஸ்ட்லி 3மே ஆட் பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு ஹவர்லி ஹை மட்டும் போதுன்னா இதை மட்டும் டிக் பண்ணிக்கங்க. 3 ஹையுமே பிரேக் ஆச்சுன்னா சென்செக்ஸ் பொறுத்தளவுக்கு ரேலி ஆகும் அந்த சைடுல. எதுக்காக ரேலினா இப்ப மார்க்கெட் மல்டிடன் மார்க்கெட் புல்லிஷ் பேரிஷ் ஆயிருச்சு. அந்த நேரத்துல இது வந்து பிரேக் அவுட் கொடுக்குது அப்படின்னா அப்ப என்ன ஆகுங்க, அப்ப டார்கெட் நீங்க 5% வைக்கிறதுக்கு பதிலா நீங்க ஒரு 10% 20% 30% அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் டார்கெட்டிங். ஓகே சார். இதை மட்டுமே வச்சு பண்ணக்கூடாது. ஏன்னா இது என்னன்னா ஜஸ்ட் அந்த இடத்துல பிரேக் அவுட் மட்டும் தான் சொல்லுது. அது என்ன அந்த இடத்துல ஃபேக் பிரேக் அவுட்டாவும் நடக்கலாம், மேல பிரேக் அவுட் ஆன மாதிரி போயிட்டு இறங்கவும் செய்யும். அப்ப என்ன பண்ணக்கூடாது, இதை வச்சு பண்ணக்கூடாது. இதுக்கு நீங்க டார்கெட் பிக்சேஷன் டார்கெட் இன்க்ரீஸ் பண்றதுக்காக. ஏன்னா நம்ம பிஓசி லைன் இருக்கிறது 81, ஆனா ஹை இருக்கிறது 92. புரியுது? அப்ப 92 10 பாயிண்ட் மேல இருக்கு. புரிஞ்சுங்களா? அப்ப என்ன பண்ணணும், நீங்க 92ல போய் என்ட்ரி எடுக்க கூடாது. நமக்கு பெஸ்ட் பிரைஸ் பிஓசில என்ட்ரி எடுக்கிறீங்க, அங்க இருந்து பாத்தீங்கன்னா மேல பிரேக் அவுட் ஆகுதுன்னா நீங்க டார்கெட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த டார்கெட் இன்க்ரீஸ் பண்றதுக்காக இந்த லைன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா மேம்? ஓகே பாருங்க, அடுத்து கால் அண்ட் புட் ஆப்ஷன் இருக்கு. நீங்க என்ன பண்ணுங்க, சப்போஸ் கால் ஆப்ஷன் வேண்டாம்னா இந்த கால் ஆப்ஷன் அன்டிக் பண்ணிட்டீங்கன்னா கால் ஆப்ஷன் லைன் தெரியாது. நமக்கு புட் ஆப்ஷனோட 15 மினிட்ஸ் ஹைலோ, அதே மாதிரி புட் ஆப்ஷனோட நம்ம 30 மினிட்ஸ் ஹவர்லி, இந்த மாதிரி மட்டும் தான் நமக்கு தெரியும். பாருங்க, இப்போ நம்ம சப்போஸ் இது வேண்டாம் எனக்கு ஹவர்லி மட்டும்தான் போதும் அப்படின்னா பாருங்க இப்போ என்ன காட்டுது, நமக்கு புட் ஆப்ஷனோட ஹவர்லி ஹை பார்த்தீங்கன்னா 92, லோ வந்து 78. கரெக்டுங்களா? இப்போ என்ன பார்க்கலாம், இப்போ நமக்கு பெஸ்ட் ப்ரைஸ் நமக்கு 81ல இருக்கு. கரெக்டுங்களா? இப்போ 81 கிராஸ் ஆயிருச்சு. இப்போ நமக்கு சப்போஸ் 92 பிரேக் பண்ணிருச்சுன்னு வச்சுக்கலாம். அப்போ என்ன ஆகும், அங்க இன்னும் மொமெண்டம் வரும் இல்லையா? கரெக்டுங்களா? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க, தனித்தனியா இண்டிகேட் பார்க்காம ஒரே சார்ட்ல ஆப்ஷன் ஸ்டார்லயே நம்ம எல்லா இண்டிகேட்டரும் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே பாருங்க, அடுத்து இந்த தீம்டு ஹேலோ அப்படிங்கிறது இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸை மாற்ற முடியும். இப்போ நீங்க ஸ்டாண்டர்ட்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகுதுங்க, அந்த கலர்ஸ் நம்ம அதில் கிரீன் அப்படின்னா அந்த பார் ரைஸ் அங்கே ரைஸ் ஆயிருக்கு, அது ரெட்னா ஃபால் ஆயிருக்கு. கரெக்டுங்களா? இதே மாதிரி ஹேலோ இருக்கு, நம்ம சால், இதெல்லாம் ஒரு கேண்டில்ஸோட நீங்க ஷேப்ஸ் அண்ட் கலர்ஸை நீங்க மாத்திக்கலாம். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் ஹேலோங்கிறது நமக்கு கொஞ்சம் அது வந்து சிம்பிளிஃபைடா இருக்கும். இதுக்கு அடுத்து இருக்குது பிஓசிஸ். இப்போ நீங்க பிஓசில வேண்டாம் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். ஹலோ சார். சார் ஸ்கேல்பிங் இண்டிகேட்டர் இப்ப பிஓசி சுட்டாச்சு சார் உட் சைடுல இருந்து. ஓகேங்க சார். ஹலோ சார், கேக்குதா சார்? ஹலோ, சொல்லுங்க சார். இப்ப பிஓசி இருக்குல்ல சார், உட் சைடுல இருந்து 81ல இருந்து 82ல இருந்து ஷிஃப்ட் ஆகி மேல போச்சு சார், 85 வரைக்கும் போச்சு. பட் ஆனா ஸ்கேல்பிங் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே கால் சைடு தான் மீன் பண்ணி காமிக்குது. இந்த டைம்ல ஸ்கேல்பிங் பண்ணலாமா பண்ணக்கூடாது சார்? எடுக்கக்கூடாதுங்க சார். இப்போ நமக்கு ஆக்சுவலா மார்க்கெட் மிக்ஸ்டப்பா இருக்கு. மிக்ஸ்டப்பா இருந்தா ட்ரேட் பண்ணக்கூடாது ஆக்சுவலா. கரெக்ட்டுங்களா? ட்ரெண்டிங் மார்க்கெட்ல ட்ரேட் பண்றோம். இருந்தாலும் என்ன பண்ணிக்கலாம்னா அதர் இண்டிகேட்டர் வச்சு கன்ஃபியூஷன் வச்சுக்கிறோம். அதாவது என்ன பண்றோம், பவர் ஹிஸ்டரி பாக்குறோம், எம்எஸ்சி டேபிள்ல நம்மளே பாக்குறோம் எந்த சைடு கால் சைடு இருக்காங்க. இங்க ஃபுல்லா 5மே நம்ம புட் சைடு தான் இருக்காங்க. அப்போ புட் சைடு வந்தா மட்டும் எடுத்தா போதும். கரெக்ட்டுங்களா? எந்த பிரைஸ்ல எடுக்கலாம், நமக்கு பிஓசி பிரைஸ் 81.90. கரெக்ட்டுங்களா? இப்போ கூட பாருங்க, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நம்ம திரும்ப லோ போயிட்டு திரும்ப மேல வருது. கரெக்ட்டுங்களா? புட் ஆப்ஷன் மேல வருது. அப்ப என்ன பண்ணலாம், இங்க ஒரு என்ட்ரி எடுக்கலாம். அதாவது நம்ம ஸ்கேல்பிங் பொறுத்தளவுக்கு நம்ம கண்டினியூஸ் ட்ரேடிங் பண்றதா ஸ்கேல்பிங். புரியுதுங்களா? அப்ப காலையில வந்து ஒரு 5 ட்ரேட் எடுக்கிறீங்க, திரும்ப வருது, ஆப்ஷன் எடுத்துட்டே இருக்கலாம். ஏதாவது ஒண்ணுல எஸ்எல் ஹிட் ஆனா அடிச்சுட்டு போகட்டும்.
புரியுதுங்களா? அந்த ட்ரேட விட்டுட்டு என்ன பண்றோம், அடுத்ததுல ப்ராஃபிட் புக் அதுல ப்ராஃபிட் புக் பண்ணணும். அதுதான் ஸ்கேல்பரோட வேலை. புரியுதுங்களா? நமக்கு ட்ரெண்டிங் மார்க்கெட் பொறுத்தளவுக்கு ஒரு ட்ரேடுனாலும் அது ஃபுல்லா ப்ராஃபிட் குடுத்துரும். ஸ்கேல்பர் பொறுத்தளவுக்கு என்ன பண்றோம், ரிஸ்க் ரிவார்ட நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? ஓகே 2 மினிட்ஸ் இருக்கு. எது டவுட் இருந்தா கேட்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கால் பிஓசி கிட்ட போயிட்டு இருக்கு. கரெக்ட்டுங்களா? இப்போ நம்ம எடுக்கிறது என்ன பண்ணலாம், புட் பிஓசில அது திரும்ப நம்ம சப்போர்ட் எடுத்துட்டு மேல வர்றப்போ நம்ம எடுத்தீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். அதே மாரி இங்க ஸ்கேல்ப் இண்டிகேட்டர்ல நமக்கு அந்த நம்ம டிஎஸ்ல ஏதாவது டாட் வருதான்னு பாருங்கன்னா, டாட் எதுவும் வரல. அது எஸ்எம்ஏ பார்த்தீங்கன்னா, காலையில இருந்து ட்ரேடே கிடையாது. அந்த ஸ்மார்ட் மணி இன்னைக்கு அவங்க லீவ் போட்டு போயிட்டாங்களா என்னன்னு தெரியல. அங்க ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, பாரே கிடையாது அங்க. ஓகே. தேங்க் யூ ஆல். இப்ப நான் மீண்டும் மற்றொரு செஷன்ல சந்திக்கிறேன். சரிங்களா? தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். தேங்க்ஸ்.